நான் வந்ததுலேருந்து பார்க்குறேன், நீங்கள் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கீங்க, பயங்கர உம்முன்னு இருக்கீங்க. ஆனால் உங்களோட ஸ்க்ரீன் வந்து அப்படியே தெரிக்குது. நான் சினிமா கற்றுக்கிட்டது வந்து செல்வராகவன் சார்ட்ட தான். அதை நான் பெருமையாகவே சொல்லிப்பேன். நானும் அவரும் ஒரு படம் பண்ணுறதா இருக்கோம். அதே நேரத்தில் அது ஷாக்கிங்காக இருக்கணுன்றதை மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். சார், வெல்கம் டு அவிச்சி காலேஜ் அண்ட் இந்த ஏவிஎம்மோட மாஸ்டர் கிளாஸ்க்கு வருகை தந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ நிறைய விஷயங்கள் பேசணும். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் சார் சொன்ன மாதிரி ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் பிடித்த படமாக இருக்கணும் அப்படிங்கிறது இது வந்து ஒரு சாய்ஸா இல்லை நீங்கள் டிசைட் பண்ண ஒரு விஷயமா சார்? நான் வந்து ஃபேமிலிக்காக தான் படம் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு இதுவா? ஃபஸ்ட்டு ஒரு தேங்க் பண்ணி யா ப்ளீஸ். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா அந்த வீடியோ ரொம்ப நல்லா இருந்தது, ரெஃப்ரெஷிங்காக இருந்தது எனக்கு. ஏன்னா ரொம்ப வருஷம் ஆச்சு இல்லை, ரொம்ப அழகாக கட் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். அதெல்லாம் பார்க்கும்போது தான் திரும்ப அந்த மாதிரி படங்கள் பண்ணணும்னு ஒரு எனர்ஜி வருது. தேங்க்யூ சண்முகம் சார். நீங்கள் நானே மறந்துட்டேன் சீன்ஸ்லாம், நீங்கள் அவ்வளோ ஞாபகம் வச்சுருக்கீங்க. கேரக்டர் நேம் முத கொண்டு. ஓகே. நார்மலாக படம் பார்த்துட்டு வெளியே வர ஆடியன்ஸ், படம் பார்க்குற ரசிகர்கள் இவங்கெல்லாம் நிறைய சொல்லுவாங்க. அதை தாண்டி ஒரு உண்மையான கிரெடிட் வந்து அந்த படத்தோட ப்ரொடியூசர், டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லும்போது தான் அதோட சக்ஸஸே இருக்குது. ஸோ வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர் ஏவிஎம் நிறுவனத்துலேருந்து அவர் சொல்லும்போது எவ்வளோ பெரிய அது கிரெடிட்டாக நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். அவர் சொன்ன ஒவ்வொன்றும் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், அவ்வளோ உண்மை அது. ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம தான் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக யாரடி மொழி தான் என்னோடய முதல் படம். ஃபஸ்ட் படமே பெரிய ஹீரோ, பெரிய ஹீரோயின் அப்படின்னு நிறைய சுமைகள், செல்வராகவனோட ஸ்கிரிப்டு அப்படி இருந்தப்போ ரொம்ப நர்வஸாக தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் போக போக ஒரு மாதிரி ஜாலியாக எல்லோரும் பயங்கரமாக செட் ஆகி அந்த படம் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒரு வழியாக படம் முடிஞ்சதுக்கப்புறம் ரிலீஸ்க்கு வரும்போது தான் ஒரு பயமே வந்தது. ஷூட்டிங் டைமில் நான் பயப்படவே இல்லை சுத்தமாகவே. ரிலீஸ்க்கு வரும்போது தான் ஐயோ நம்ம விளையாட்டுத்தனமாக ஒரு நாள் ஷூட் பண்ணிட்டோம், என்ன ஆக போதோ அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தில் இருந்தேன். நல்லா ஞாபகம் இருக்குது, நாளைக்கு ரிலீஸ் படம். முதல் நாள் நைட்டு எனக்கு வந்து தூக்கம் வரல, வீட்டுக்கே வரல. எங்கள் வீட்டில் நான் சொல்லிவிட்டு ஃப்ரெண்ட் வீட்டில் போய் ஸ்டே பண்ணிட்டேன். தூக்கமே வரல, ஃபுல் நைட் தூங்கவே இல்லை நான். ஏன்னா அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பண்ணதே கிடையாது அதுக்கு முன்னாடி. ஏன்னா எக்ஸாமில் ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு பயம், டென்ஷன் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு பயம் இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டே தான் வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வந்துட்டு அப்போ வீட்டில் எல்லாருமே அந்த ஃபஸ்ட்டு ஷோ பார்க்குறதுக்காக கிளம்பிட்டு இருந்தாங்க. நான் சரியாக தூங்கலை. அப்போது ஏவிஎம்மில் தான், ஏவிஎம் ராஜேஸ்வரியில் தான் ஃபுல் ஃபேமிலி படம் பார்க்குறாங்க. நான் தியேட்டர் ஒன்ஸ் போயிட்டு அப்படியே ஏவிஎம் ராஜேஸ்வரியில் வந்து நின்றுட்டு படம் பார்த்துட்டு இருந்தேன். அப்போது பயங்கர சைலண்ட்டாக பார்த்துட்டு இருந்தாங்க. மனசு அப்படியே பயமாக இருந்தது, படம் நடிச்சிட்டு இருந்தது. இன்டர்வல் முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா ஞாபகம் இருக்குது, என்னோடய சிஸ்டர் அங்கே வந்து பார்த்துட்டு இப்படின்னு கை காமிச்சாங்க. அது வந்து செம மெமரி, அது மறக்கவே முடியாது. ஆக்சுவலாக அதே மாதிரி அந்த யாரடி மொயினோட 100வது நாள் படம் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு. தனுஷ் சார் ஃபோன் பண்ணார், ஜவர் படம் நல்லா இருக்காம்ல அப்படின்ற மாதிரி செகண்ட் டே சொன்னார். 1 வீக் கழித்து ஃபோன் பண்ணி ஜவர் படம் பெரிய ஹிட்டு போல் இருக்குது அப்படின்னாரு. ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து ஃபஸ்ட்டு டேவே இப்போ இருக்கிற மாதிரி கிடையாது. அப்போ வந்து லாங் ரன்னிங் இருக்கும் ஒரு மூவி. அதனால் அதோட சக்ஸஸோட அந்த டெவலப்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டே வந்து ஓகேவாக இருந்தது. ஒரு 3 நாள் கழிச்சு ஹிட்டுன்னாங்க. 1 வீக்கில் பார்த்தா பெரிய ஹிட் அப்படின்ட்டாங்க அந்த படத்தை. அதெல்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்னுமே மறக்க முடியல. 100வது நாள் அன்னைக்கு நானும் என்னோடய அசிஸ்டன்ஸு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஏவிஎம் ராஜேஸ்வரிக்கு சும்மா படம் பார்க்கலாம் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நைட் ஷோக்காக நான் ராஜேஸ்வரி தேட்டருக்கு வரேன். வரும்போது பார்த்தா சத்தியமாக என்னால் நம்ப முடியல, அவ்வளோ க்ரௌடு. நீங்கள் நினச்சி பாருங்கள். ஒரு அது பெருமைக்காக சொல்லலை. இப்போ ஒரு எவ்வளோ நல்ல படங்கள் வந்தாலுமே நம்ம ஒரு 10-15 நாள் மேக்ஸிமம் ஒரு மாதத்துக்கு மேலே நம்ம ஒரு தியேட்டரில் பார்க்க முடியறதில்ல. ஆனால் அந்த படம் 100வது நாள் அன்னைக்கு அந்த நீங்கள் ராஜேஸ்வரி தேட்டரில் படம் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, ஒரு ரவுண்டான இருக்கும். அது ஃபுல்லாக லேடிஸ் உட்காந்துருக்காங்க, ஃபேமிலியாக கீழே உட்காந்துருக்காங்க அந்த டிக்கெட் எப்போ கொடுப்பாங்கன்னு வெயிட் பண்ணிவிட்டு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது தான் அந்த மாதிரி படங்கள் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஆடியன்ஸ் இருக்கிறாங்க, ஆடியன்ஸுக்கு தானே படம். அவங்க அந்த மாதிரி விரும்பும் போதும், தியேட்டரில் கைத்தட்டும் போதும், அதை ரசிக்கிறப்பவும், அந்த காமெடி சீன்ஸ் அவங்க எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்கன்ற போது தான் நமக்கு அது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. ஸோ வந்து தேங்க்யூ சார். நீங்கள் வந்து அவ்வளோ டீட்டெயிலாகவும் அந்த விவேக் சார் கேரக்டர், மயில்சாமி சார் கேரக்டர்லாம் அவ்வளோ ஞாபகம் வச்சுருக்கீங்க. எவ்வளோ வருஷங்கள் ஆச்சு. தேங்க்யூ ஸோ மச். நீங்களாம் தான் எங்களுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் ஆக்சுவலாக. தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களுடைய படங்கள் நம்ம முன்னாடியே பேசின மாதிரி ஃபேமிலி எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த காமெடியை
ஒரு விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுன்றது வெகு சில இயக்குனர்கள் தான் இருக்காங்க. அதில் மாஸ்டரா சுந்தர் சி சார் அந்த மாதிரி வெகு சில டைரக்டர்ஸ் தான் இருக்காங்க. இப்போ கண்டெம்பரரியாக வந்து காமெடியை சூப்பராக டீல் பண்ணக்கூடிய, சூப்பராக அதை ஸ்க்ரீன்ஸில் வந்து கொண்டு வரதுக்கான அந்த டைமிங் சென்ஸ் உள்ள வெகு சில இயக்குனர்களில் நீங்கள் ஒருத்தர். ஆனால் நான் வந்ததுலேருந்து பார்க்குறேன், நீங்கள் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கீங்க, பயங்கர உம்முன்னு இருக்கீங்க. ஆனால் உங்களோட ஸ்க்ரீன் வந்து அப்படியே தெரிக்குது காமெடியில். ஸோ அந்த ஒரு கேரக்டர், ஏன்னா அது உங்களுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அது ஸ்க்ரீனில் அது வரும்ல. ஆனால் நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப சைலண்ட்டாலாம் இருக்கீங்க. இது என்ன சார், இது வந்து ரொம்ப கூச்ச சுபாவமா அந்த மாதிரியா நீங்கள்? இல்லை, நேச்சுரலாகவே அப்படி தான். நான் அதிகம் பேச மாட்டேன். மெயினாக மீடியாலேயும் நிறைய வர மாட்டேன், ஸ்டேஜில். ஏன்னா எனக்கு வந்து கேமராவில் பேச தான் தெரியும். ஸ்டேஜில் நிறையா நான் பேசுனது கிடையாது, அது வராது. தட் இஸ் ஸோ டேரக்டராக எது வேணுமோ அது. ஆமாம், நான் ஜென்ரலாக எனக்கு வந்து நம்ம ஃபிலிமுக்கு வரும்போது நான் படிக்கிற காலத்தில் என்னோட நான் எப்படி சினிமாவுக்கு வந்தேன்றதையும் அப்படியே சொல்லிடுறேன். என்னோட பெரிய இன்ஸ்பிரேஷன் வந்து எனக்கு இளையராஜா சார் தான். அவரோட மியூசிக் கேட்டு தான் எனக்கு சினிமாவை பிடிக்க ஆரம்பிச்சிது. இளையராஜனால தான் நான் சினிமா ரசிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் என்னோடய காலேஜில் படிக்கும்போது எனக்கு வந்து ஸ்ரீதர் சார் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் பாலச்சந்தர் சார், பாரதி ராஜா சார், மணிரத்னம் சார், அப்புறம் ஃபாசில், இவங்களோட படங்கள் தான் பெரிய இன்ஸ்பிரேஷன் சொல்லணும். அந்த டைமில் வந்து நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கப்போ பூவை பூச்சுடவா அப்படின்னு ஒரு படம் பார்த்தேன், ஃபாசில் சாரோடது. அந்த படம் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். நான் வந்து ஒரு டைரக்டராக சினிமாவுக்கு போகணும், ஒரு டைரக்ஷன் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து பீம்சிங் காலத்துலேருந்து நம்ம சார் அவரோட படங்கள் பார்த்துட்ருக்கோம், நிறைய படங்கள் பார்த்துட்ருக்கோம். ஆனால் 2 ஃபீமேலை வச்சு, அதாவது ஒரு பாட்டியையும் பேத்தியையும் வச்சு ஒரு ஃபுல் ஃபிலிம் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி அவ்வளோ பெரிய ஹிட் பண்ணியிருப்பார் ஃபாசில் சார் அந்த படத்தில். அவ்வளோ எமோஷ்னலாக இருக்கும். ஒரு சாக போகிற பேத்தி வந்து, நீங்களாம் அந்த படம் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, ப்ளீஸ் நீங்கள் அதை பார்க்கணும். ஒரு நோயில் சாக போகிற பேத்தி வந்து கடைசி டைமில் அது வந்து நம்மளோட ஊரில் நம்ம பாட்டி மடியில் சாகணும்னு சொல்லிட்டு பாட்டியோட ஊருக்கு போவா. அது வரைக்கும் என்ன நடக்குது கதை, அதுதான் அந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளேயாக இருக்கும். அவ்வளோ எமோஷ்னலாக இருக்கும். கிட்டத்தட்ட நான் ஒரு 20-25 டைம் அந்த படத்தை நான் பார்த்துருப்பேன். ஸோ அந்த மாதிரி படங்கள் தான் வந்து பெருசாக இன்ஸ்பயர் பண்ணுச்சு. அது இல்லாமல் நான் யாரடி மோகினி வந்து எனக்கு ஃபஸ்ட் ஃபிலிமாக அமைஞ்சது. பட் அதுக்கு முன்னாடி நான் நிறைய ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கேன். நம்மளை பாதித்த படங்கள்லாம் வந்து ஸ்ரீதர் சாரோட நெஞ்சில் ஒரு ஆலயம், சாருக்கு தெரியும், உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. நெஞ்சில் ஒரு ஆலயம் மாதிரி படங்கள், பீம்சிங் சாரோட பாசமலர், அந்த மாதிரி படங்கள்லாம் நாங்கள் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். ஸோ அதெல்லாம் தான் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷனை நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீதர் சார் வந்து நெஞ்சில் ஒரு ஆலயம் மாதிரி படங்கள் பண்ணும்போதே காதலிக்க நேரமில்லை மாதிரி படம் பண்ணியிருப்பார் அவர். அவ்வளோ இளையரேஸாக இருக்கும், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதில் வர நாகேஷ் சாரோட காமெடியெலாம் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதெல்லாம் அந்த பிளண்டு தான். சினிமானா இது மட்டும்தான் அப்படின்னு இல்லாமல் ஓர் இரவு படம் பார்த்துருக்கோம், த்ரில்லராக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்து. அதாவது காலேஜ் முடிச்சுட்டு நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணுறேன். ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் தான் படங்கள் பார்க்குறோம், இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போகிறோம், படங்கள்லாம் பார்க்குறோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே அந்த டேஸ்ட்டு தான் எனக்கு முக்கியம்னு நினைக்கிறேன். அந்த எந்த மாதிரி நம்ம படங்கள் பார்க்குறோம், யாரோ ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். எனக்கு பேஸாக இருந்தது வந்து ஸ்ரீதர் சாரோட நெஞ்சில் ஒரு ஆலயம், ஃபாசில் சாரோட பூவை பூச்சிடவா, வருஷம் 16 அந்த மாதிரி படங்கள், பாரதி ராஜா சாரோட படங்கள், இதெல்லாம் தான் எனக்கு மெயினாக. பாலமேந்திரா சாரோட 3ஆம் பிறை படம் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். அந்த மாதிரி ஒரு படம் நம்மளும் பண்ணணும் அப்படின்னு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தின படம். இது மாதிரி காமெடி வந்து படங்கள் அப்பயே நான் பார்த்துருக்கேன், நிறையா படங்கள் பார்ப்பேன். வீட்டில் வந்து எங்கள் அம்மா பயங்கர, அவங்களுக்கு வந்து காமெடி சென்ஸ் இருக்குது. ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது, நம்ம சுற்றி இருக்கிறது தானே, ஆம்பியன்ஸ் தானே, அது மூலமாக வர்றது தான் இதெல்லாமே. எனக்கே அது வருமானது படம் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது. நார்மலாக நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது நான் பயங்கரமாக ஜோக் அடிப்போம், ஏதாவது டைமிங்கில் ஏதாவது சொல்லுவோம், அந்த மாதிரி விஷயங்கள். பட் உத்தம புத்திரன் தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது. ஈவன் யாரடி மோகினிலையுமே வந்து காமெடி இருக்கும், ஆனால் அது கதையோடு இருக்கும். ஆனால் அது ஒர்க் ஆக மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. ஆக்சுவலாக நான் வந்து தியேட்டரில் பார்க்கும்போது தான் அந்த கருணாஸ் டெலிஃபோன் பூத்தில் பேசும்போது அப்படி விழுந்து சிரித்தாங்க. அப்போயே எனக்கு புரிஞ்சு போச்சு நம்ம காமெடி வரும் அப்படின்ட்டு. ஸோ அது வந்து உள்ளே இருக்கிற விஷயம், அது கேமராவில் வருது. எனக்கு அவ்வளோவா அதை ஓவராலாக எனக்கு இது பண்ண தெரியாது. ஓகே. ஸோ எல்லா மாதிரியான படங்களும் என்னால் பண்ண முடியும். நீங்கள் கேட்டிங்க, ஃபேமிலி ஃபிலிம்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். வருஷம் 16 படத்தை பற்றி சொன்னேன். அதெல்லாம் எனக்கு வந்து ஏபிசிடி மாதிரி, அந்த பூவை பூச்சிடவா, வருஷம் 16 படங்கள் வந்து ஏபிசிடி மாதிரி.
நீங்கள் ஏதாவது ஒரு தெலுங்கு படங்களாக இருக்கட்டும், தமிழ் படங்களாக இருக்கட்டும், அதில் முக்கியமான ஃபேமிலி ஃபிலிம் பண்ணுறாங்கன்னா வருஷம் 16ஓட அந்த ஸ்க்ரீன் பிளேயோட இன்ஸ்பிரேஷன் இல்லாமல் பண்ண முடியாது. சம்சாரம் அது மின்சாரம் ஏவிஎம்மோட மிகப்பெரிய பெருமைக்கான படம் அது. சம்சாரம் அது மின்சாரம் அந்த படத்தை அதோட ஸ்க்ரீன் பிளே அதை தாண்டி நம்ம பண்ண முடியாது. கண்டிப்பாக அதோட இன்ஸ்பிரேஷன் இருக்கும். எனக்கும் நான் இப்போ எது பண்ணாலுமே எனக்கு வந்து ஒரு பூவை பச்சோடாவோட இருக்க அந்த எமோஷனோ, இல்லை வருஷம் 14 இருக்க அந்த ஒரு பிளேயோ, இல்லை பர்ஃபார்மன்ஸோ, சம்சாரம் அது மின்சாரமில் இருக்க அந்த ட்ராமாவோ, இதெல்லாம் தான் நம்ம உள்ளுக்குள்ளே பேஸாக இருக்குது அந்த ஃபேமிலி படம் பண்ணும்போது. சார் உங்களோட யார் டீம் யோகிலேருந்தே நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த படம் வந்து நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். ஐ திங்க் ரகுவரன் சாருக்கு அது லாஸ்ட் படம்ல சார். ஸோ அந்த படத்துலேயே அவர் இறந்துருவார். அதுக்கப்புறம் அந்த படம் டைம்லேயும் அவர் இறந்துட்டார். அது வந்து ரொம்ப இப்போவும் அந்த சீன் பார்க்கும்போது நமக்கு ரகுவரன் சார் பயங்கரமாக ஞாபகம் வருவாங்க. ஸோ அவர் டிரெக்ட் பண்ண ஒரு பெரிய லெஜண்ட், அவர் டிரெக்ட் பண்ண ஒரு லாஸ்ட் டிரெக்டர் அப்படின்னும் போது அந்த அந்த ஞாபகம் இருக்கா சார், அவர் டிரெக்ட் பண்ண ஞாபகங்கள்? அது எப்படி மறக்க முடியும்? அந்த படத்தில் மட்டும் இல்லை, ரகுவரன் சாரோட மிக தீவிரமான ரசிகன் நான் ஆக்சுவலாக. சின்ன வயசுலேருந்தே அவரோட படங்கள் பிடிக்கும். சம்சாரம் மின்சாரில் வந்து மெயின் கேரக்டர் பண்ணியிருப்பார். புரியாத புதிர், அஞ்சலி, எவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காரு. அவ்வளோ ரியலிஸ்டிக்காக பண்ணுவார். ஸோ ரொம்ப பிடிக்கும் வர. உண்மையை சொல்லப்போனால் யாரடி மொயினில் வந்து நான் வந்து எனக்கு பிடிச்ச ஆர்டிஸ்ட் எல்லாமே நான் போட்டு நான் எக்ஸ்ப்ளைட் பண்ணிக்கிட்டேன். அதுதான் உண்மை. ஏன்னா வந்து நாட் ஓன்லி ரகுவரன் சார், எனக்கு அதில் நடித்த சுகுமாரி அம்மான்னு, சுகுமாரி தெரியுமான்னு தெரியல உங்களுக்கு, சாருக்கு தெரியும். அவ்வளோ பிடிக்கும் எனக்கு அவங்கள. அவங்களோட மிகப்பெரிய ஃபேன். மலையாளத்தில் அவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காங்க, தமிழில் பண்ணியிருக்காங்க. அவங்கள அந்த படத்தில் எடுத்துகிட்டு வந்தேன். ஒரு பாட்டி கேரக்டர் முக்கியமாக இருக்குதுன்னு சொன்னோன்னே அவங்கள நான் எடுத்துகிட்டு வந்தேன். அப்போ ஷூட்டிங்கில் தான் கேட்டேன் அவங்கக்கிட்ட வந்து, இது மாதிரி நீங்கள் 1000 படம் பண்ணிட்டீங்க, மனோரமா ஆச்சு மாதிரி நீங்கள் பெரிய ஆர்டிஸ்ட்டு, நான் உங்கள் பயங்கர ஃபேன்னு சொன்னேன். அப்போ வந்து இல்லை தம்பி நான் 2000 படம் பண்ணிட்டேன் அப்படின்னாங்க. எனக்கு பயங்கர ஸ்டன்னிங்காக இருந்தது. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா அந்த வேனில் ஒரு 10-15 ஆக்டர்ஸை கூப்பிட்டு வருவாங்க. அவங்க கூட சேர்ந்து கையில் ஏதோ ஒரு மஞ்சள் பை வச்சுக்கிட்டு அப்படியே ஸ்பாட்டுக்கு வந்தாங்க. அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்லாம் நம்ம பார்க்கவே முடியாது. ரகுவரன் சார் வந்து அது கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். அது எல்லாருமே கேட்பாங்க அது கடைசி படம்னு. அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும் உண்மையிலே. ஏன்னா மறக்கவே முடியாது அவர் கூட ஒர்க் பண்ணது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஷாட்டுமே அவர்கிட்ட இருந்து நிறைய நானும் கற்றுக்கிட்டேன். நம்ம ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், அதை அவர் வந்து கேரவன்லேருந்து கீழே வர வரைக்குமே அவர் என்ன படம் நடிக்கிறாருன்னு அவருக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் வருவார். உள்ளே வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் அவருக்கு அது என்ன நடக்குதுன்னே புரியும். அந்த மாதிரி ஒரு கலைஞர் கேட்டுட்டு அப்படியே கேரக்டர் மாறிடும், அப்படியே பண்ணுவார். இல்லை அந்த நம்ம சொல்கிறதுலேருந்து நம்ம டேக் போகிற அந்த டைமில் அவர் ஒர்க் பண்ணுவார் மைண்டில். அதை நான் பார்த்துருக்கேன். உதாரணத்துக்கு சொல்ல போனால், நாங்கள் ஒரு அந்த டைனிங் டேபிள் யாரடி மொயினில் எடுத்துகிட்ருக்கோம். அப்போ ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து எல்லாம் அந்த சமைச்சு வச்சுருக்க மாதிரி எல்லாம் செட்டப்லாம் வச்சுட்டு போயிட்டாங்க. வச்சுட்டு போய் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அதாவது தனுஷ் சர்க்கார் வந்து சாப்பாடு எடுத்து வைக்கணும், அந்த மாதிரி ஏதோ ஒரு ஷாட் எடுத்துகிட்ருக்கோம். அப்போ ரசம் ஏதோ பண்ணி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறார் டேபிளில். நான் ஷார்ட் கேமரா சொல்லிட்டேன், எடுத்துகிட்டு வந்து இப்படி வச்சுட்டு இப்படின்ட்டார் கையை. இப்படி பண்ணோன்னே நான் கட்டுன்னு சொல்லிட்டேன். சொன்னோன்னே என்னாச்சு அப்படின்னாரு. அவர் நிஜமாவே சுட்டுச்சுன்னு நினச்சேன். அவர் நடிச்சிருக்காரு, அப்போ தான் தெரிஞ்சுது. அவ்வளோ யதார்த்தமாக இருந்திருக்கு. ஆமாம், ஐயோ எக்ஸ்ட்ரானரி எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து உதாரணத்துக்கு சொல்கிறேன். அது மாதிரி அப்படி நம்ம சர்ப்ரைஸ் ஆகிற மாதிரி விஷயங்கள் பண்ணுவார். அந்த டைமில் அவர் எவ்வளோ படங்கள் நடிச்சிட்டார், எவ்வளோ வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கார். ஆனால் ஃபோன் பண்ணி இந்த கேரக்டர் எப்படி பண்ணலாம், இது ஒரு டீச்சர் கேரக்டரில் தனுஷ் கூட ஃபஸ்ட்டு பண்ணுறேன், இது எப்படிலாம் பண்ணலான்ட்டு சொல்லி ஃபோன் பண்ணி நிறைய என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவார். ஸ்பாட்டுக்கு வந்தவொடனே அப்படியே நிஜமாகவே ஒரு அப்பா பையன் எப்படி பழகுவாங்களோ அதே மாதிரி அவர் வந்து அப்படியே கட்டி பிடிச்சிக்குவார். கட்டி பிடிச்சிட்டு நேரம் அப்படியே இருப்பார். அப்படியே தனுஷ் சார் என்ன பார்ப்பார். டேக் போகிறதுக்கே டைம் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி அவர் ஒரு தனி உலகத்தில் இருப்பார். பாண்ட் கிரியேட் பண்ணுறது. ஆமாம், பாண்ட் கிரியேட் பண்ணிக்குவார். தனி உலகத்தில் இருப்பார். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அவர் கூப்பிட்டு வந்து அவர் உட்கார வச்சு எடுக்கணும். ஆனால் அந்த டேக் டைமில் ஒரு மேஜிக் கொடுப்பார். ஓகே, அது பயங்கரமாக இருக்கும். நிறைய இன்டர்வியூ நான் சொல்லியிருக்கேன். இன்னொரு சீன் வந்து அந்த சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அது எல்லாத்துக்கும் தெரியும். அந்த சீனில் வந்து தனுஷ் சார் எட்டி உதப்பார் சாப்பாடு அந்த டேபிளில். எட்டி வச்சோன்னே ரியாக்ட் பண்ணிவிட்டு இவர் பேசணும், அந்த மாதிரி ஷார்ட் ஆக்சுவலாக. அப்போ வந்து ரெடி ஆகிட்டோம், டேக் போகுது, ஸ்டார்ட் கேமரா சொல்லியாச்சு, சாப்பிட்டுட்டே இருக்காங்க, டைலாக் போகுது. தனுஷ் சார் எட்டி உதச்சிட்டாரு, பிளேட்லாம் பறக்குது. பறத்தோன்னா பார்த்தா இவர் பார்க்கவே இல்லை. அவரை
பார்க்காம இவர் பாட்டு சாப்பிட்டுட்டே இருக்காரு. எனக்கு என்னடா இது, இப்போ அவர் ரியாக்ட் பண்ணவே இல்லையா, கட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். டேக் முடிஞ்சது. அப்புறம் போட்டு பார்த்தா அவர் பார்த்து ரியாக்ட் பண்ணியிருந்தா கூட அது அவ்வளோ எஃபெக்டிவாக இருந்திருக்காது. அவர் மதிக்கவே இல்லை. அப்புறம் வந்து அது மானிட்டர் வந்து அவர் பார்க்கவே இல்லை. மானிட்டர் பார்க்கவே மாட்டார் எப்பயுமே. ஓகேவா சார் அப்படின்னு கேட்டார். நான் ஒன் செகண்ட் சார் செக் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு செக் பண்ணுறேன். அப்போ வந்து கூட இருந்த அசிஸ்டன்ஸு இல்லை யாரோ சொல்கிறாங்க, இல்லை அவங்க அவர் பார்க்கவே இல்லை அப்படின்றாங்க. இல்லை இதுதான் பயங்கர எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை ஓகே பண்ணியாச்சு. அது படத்தில் அவ்வளோ எஃபெக்டிவாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி அவர் எந்த டைமில் எப்படி மேஜிக் கொடுப்பார்னே தெரியாது. அவ்வளோ பயங்கர எஃபெக்டிவாக இருக்கும். அவர் கூட ஒர்க் பண்ணது மறக்கவே முடியாது. சூப்பர் சார். எங்களுக்கு கேட்கும்போது இப்போ ஒரு பயங்கர கூஸ் பம்பாக இருக்குது. அந்த மொமெண்ட் நாங்கள் நேரில் பார்த்த மாதிரி தி வே யூ நரேட்டட், அது வந்து எங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இப்போ சார் சொன்ன மாதிரி அந்த எமோஷ்னல் ஏகாம்பரம் கேரக்டராக இருக்கட்டும், ஒவ்வொரு படத்துலேயும் உங்களுடைய ஒரு பிரதான லீட் கேரக்டர்ஸ் மட்டும் இல்லாமல் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸும் பயங்கரமாக பேசப்பட்டிருக்கு. அது யாரடி நீ மோகினியிலேருந்து எல்லாத்துலேயுமே இருந்திருக்கு. ஸோ கிவிங் இம்பார்ட்டன்ட் டு ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர் அப்படின்றது இருக்குல்ல, அதுக்கும் ஒரு கேரக்டர் கொடுத்து, அதுக்கு ஒரு எமோஷன், அதுக்கு ஒரு வாண்ட் கொடுத்து, இது எவ்வளோ முக்கியம்னு நினைக்கிறீங்க சார்? ஒரு பீயிங் ஒரு ரைட்டராக, ஒரு டிரெக்டராக, எவ்ரி கேரக்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் உங்கள் படங்களில் வந்து அது எல்லாரையும் போய் ரீச் பண்ணியிருக்கு. ஒவ்வொரு கேரக்டரும் திருச்சிற்றம்பலம்ல பாரதி ராஜா சார் கேரக்டர்லாம் எல்லாமே. ஸோ அதை பற்றி சொல்லுங்களேன் ப்ளீஸ். ஹவு இம்பார்ட்டன்ட்? கண்டிப்பாக அது ஸ்கிரிப்ட் தான் டிமாண்ட் பண்ணும். அதாவது எந்த மாதிரி ஒரு ஆக்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா கேரக்டர்ஸும் முக்கியம்தான். நான் சின்ன கேரக்டர்னு எதுவுமே நினைக்க மாட்டேன். ஒரு சின்ன கேரக்டர் கூட நிறைய ஆடிஷன் எடுப்போம். எடுத்து பார்த்துட்டு நிறைய தடவை பார்த்துட்டு இது செட் ஆகுமா ஆகாதா, திரும்ப வேறு காஸ்டியூம் போட்டு பார்ப்போம், திரும்ப வேறு சீன் ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். ஆடிஷன் பண்ணி தான் ஓகே பண்ணுவோம். நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா கேரக்டர்ஸுமே அது கரெக்டான ஆள். அதாவது கமர்ஷியலாக இப்போது தனுஷா இருக்காருன்னா நயன்தாரா மாதிரி ஒரு ஹீரோயின் வேணும் அப்படின்னு பண்ணியாச்சு. ஆனால் எல்லாமே அதில் நடித்த எல்லா கேரக்டர்ஸுக்குமே நம்ம கமர்ஷியலாக பண்ண முடியாது. நமக்கு ஒரு கதை இருக்குது, ஒரு ஸ்க்ரீன் ப்ளே இருக்குது, ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, அது கரெக்டாக ஒர்க் ஆகணும்னா யார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். ப்ரொடியூசர் கூட சொன்னார், அந்த மாதிரி நயன்தாராவோட தங்கச்சியாக நம்ம ஒரு ரீமா சென் மாதிரி ஒரு ஆக்டர்ஸ் போனோம்னா அது இன்னும் கமர்ஷியலாக ஒர்க் ஆகும் அப்படின்னு சொன்னார். பட் அது எனக்கு கரெக்டாக படலை. ஏன்னா அது ஒரு ரொம்ப சினிமேட்டிக்காக மாறிடுமோ அப்படின்னு தோணுச்சு. அப்போ நான் அதுக்காக ஃபைட் பண்ணி அது ஒரு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஒரு பொண்ணு இருந்தால் தான் அது ஒர்க் ஆகும், துருன்னு ஏதாவது ஒரு பொண்ணு இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொன்னேன். சரி நீங்கள் அப்போ ஆடிஷன் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அப்போ தான் அந்த டைமில் ஒரு நாள் ஒரு கனவு, அந்த ஃபாசில் சார் படத்தில் அந்த பொண்ணு நடிச்சிருந்தாங்க. காதலுக்கு மரியாதையில் சின்ன பொண்ணாக நடிச்சிருக்கோம், சரண்யா. அந்த பொண்ணை ஆஃபீஸ் கூப்பிட்டு ஆடிஷன் பண்ணோம். அப்படியே இருந்தது அந்த பொண்ணு. ஸோ அந்த பொண்ணை காசு பண்ணோம். அந்த தியேட்டரில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது நயன்தாராவுக்கு எவ்வளோ எப்படி ரிசீவ் பண்ணுவாங்களோ அந்த பொண்ணுக்கு அப்படி கத்துறாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இந்த படம் ஃபஸ்ட்டு படம் நடிக்குது, இந்த பொண்ணுக்கு எவ்வளோ கை தட்டுறாங்கன்னு. பசங்கள்லாம் அப்படி கிளாப் பண்ணுறாங்க, அந்த பொண்ணு வர சீனுக்கு சிரிக்கிறாங்க, கத்துறாங்க. ஸோ அப்போ தான் தெரிஞ்சது காஸ்டிங் ரொம்ப முக்கியம் அப்படின்னு. நாட் ஓன்லி அந்த கேரக்டர், எல்லா கேரக்டருமே. இப்போ சுகுமாரி அம்மாவை சொன்னேன் நான், அவங்க இந்த சாக போகிற சீனில் அவ்வளோ பிரமாதமாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த கண்ணு முழிச்சு பார்க்குறப்போ ஒரு வியர்டாக ஒரு லுக்கு கொடுத்துருப்பாங்க. அது சின்ன சின்ன ரியாக்ஷனுமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ அதனால் பெரிய கேரக்டரோ சின்ன கேரக்டரோ அப்படி யோசிக்கிறது இல்லை. அந்த மூவிக்கு, அந்த ஸ்கிரிப்டுக்கும் அந்த சீனுக்கும் யார் ஒர்க் ஆகுமோ அவங்கள கரெக்டாக காசு பண்ணணும். அது கடமை. ஆர்டிஸ்ட் கிட்ட வேலை வாங்குற அந்த ஒரு நுணுக்கம் அது எங்கேருந்து? அது நீங்கள் லைக் செல்வராகவன் சாரும் அவரோட படங்களில் ஆர்டிஸ்ட்டை செம்மையாக வேலை வாங்கியிருக்காங்க. உங்கள் படங்கள் அது பயங்கரமாக ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதை பற்றி சொல்லுங்களேன். ஒரு டேரக்டருக்கு ஒரு ஆர்டிஸ்ட் கிட்டேருந்து எப்படி வேலை வாங்கணுங்கிற அந்த டெக்னிக். கண்டிப்பாக. நான் இப்போது சொன்ன ஃபிலிம்ஸை தாண்டி நான் சினிமா கற்றுக்கிட்டது செல்வராகவன் சார்ட்ட தான். அதை நான் பெருமையாகவே சொல்லிப்பேன். எழுதுறதாக இருக்கட்டும், அவர் ஆர்டிஸ்ட்டை பெர்ஃபார்மன்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அவ்வளோ நுணுக்கங்கள் இருக்கும். தனுஷை நிறைய ஸ்டேஜில் சொல்லியிருப்பார், கண்ணை அசைக்கணும், ஆனால் எத்தனை வாட்டி அசைக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். எக்ஸ்ட்ரா அசைச்சாலோ கட் பண்ணிடுவார். அதெல்லாமே உண்மை தான். அவர் எக்ஸாக்டாக என்ன நடித்து காட்டுறாரோ அது வரணும் அவருக்கு. அது வரைக்கும் அவர் பண்ணிக்கிட்டே இருப்பார். அதெல்லாம் நிறையா நான் அவர்கிட்ட கற்றுட்ருக்கேன். ஆனால் நான் எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா அவரோட பர்சனாலிட்டி வேறு. அவர் நின்னாருன்னா எல்லோரும் பயப்படுவாங்க. அப்படியே சிங்கம் மாதிரி நிற்பார். அவர் சொன்னது தான் செட்டில் நடக்கணும், அந்த மாதிரி இருக்கும். நம்ம அப்படி கிடையாது, நம்ம பயங்கர சாஃப்ட். பட் என்னன்னா எனக்கு ஒரு ஆர்டிஸ்ட்டை என்ன இருக்கும், அவங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்கும். ஸோ அது நம்ம சீனை சொல்லி அவங்கள நடிக்க வச்சு பார்ப்பேன். நான்
படிக்க வச்சு பார்த்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் இது வேணாம், அதில் கிளாரிட்டி இருந்தாலே போதும். ஓகே, அங்கேயே ஸ்பாட் எடிட் ரொம்ப எஸ் முக்கியம். எஸ் ஓகே, இது வேண்டாம், இது தப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிட்டாலே பாதி விஷயம் நமக்கு வந்துடும். ரைட். அதை பண்ண வச்சுட்டு அதை இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட் பண்ணி அந்த டைமிங்கு, எங்கே பாஸ் கொடுக்கணும், எங்கே பாஸ் கொடுக்கக்கூடாது, எங்கே திரும்பி பார்க்கணும், எங்கே திரும்பி பார்க்கக்கூடாது, எங்கே பிளிங்க் பண்ணணும், எங்கே பிளிங்க் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தாலே பார்த்துக்கிட்டாலே ஒரு நல்ல ஆக்டர் வந்து அழகாக பெர்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்டரை வந்து பெர்ஃபார்ம் பண்ண விடணும், அதுதான் ஒரு டைரக்டரோட டியூட்டி. ஸோ அப்படி தான் நான் மேக்ஸிமம் வேலை வாங்குகிறேன். சூப்பர் சார். சார், உங்களுடைய ஃபிலிம்ஸ்லேருந்து சில ஐகானிக் சீன்ஸை வந்து இங்கே ப்ளே பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஸ்க்ரீனில் நம்ம பார்க்கலாம். ஸோ அதிலிருந்து சில கேள்விகள் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி கேட்டு வச்சுருக்காங்க. இதில் நிறைய சீன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடினரி காமெடி இருக்கும். பட் உங்களுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் நீங்கள் ஒன்று பயங்கரமாக என்ஜாய் பண்ணி அந்த செட்டே சிரிச்சிருக்கோம்ல, ஸோ அந்த மூமெண்ட் ஏதாவது எங்களுக்கு ஷேர் பண்ண முடியுமா? இந்த சீன் எந்த சீன் இல்லை, இந்த சீன் இல்லை, நீங்கள் உத்தமத்தில் எந்த சீனாக இருந்தால் ஏதோ ஒரு சீன் பர்டிகுலராக பயங்கரமாக நாங்கள் என்ஜாய் பண்ணோம். இந்த சீன் பற்றி சொல்லணுன்னா, இந்த ஃபேமிலி ஃபிலிம் எடுக்கிறப்போ நிறைய ஆக்டர்ஸ் வச்சு எடுக்கிறப்போ ஒரு பெரிய ப்ராப்ளம் வரும். எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஒரே டேட்டில் வரமாட்டாங்க, நம்ம ஒரே டைமில் எல்லா ஆக்டரும் வரமாட்டாங்க, அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும். எல்லா ஆர்டிஸ்ட்டும் வந்தால் தான் நம்ம ஷூட் பண்ண உட்காந்துருந்தா நம்ம சீனை முடிக்க முடியாது. ஸோ இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே நான் லாங் ஷாட் எடுக்கவே இல்லை முதல்ல, அதுதான் ஞாபகம் வருது எனக்கு முதல்ல. இவர் ஜேபி சார் லேட்டு, அந்த பையன் லேட்டு அன்னைக்கு, இல்லை வேக் சார் தனுஷ் சார் லேட்டான்னு தெரியல. ஸோ வந்து க்ளோஸ்அப்ஸ் மட்டும் சீன் ஆரம்பிச்சிட்டேன். 9 o'clock ஆகிடுச்சு, ஒரே டென்ஷன் போயிட்டுருக்கு. அப்போது இவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், தனுஷ் சாரும் வேக் சார் வந்துட்டாங்க. அவங்களோட 2 shots மட்டும் ஃபஸ்ட் எடுத்துகிட்ருக்கேன். நல்ல வேளை அதை பிளான் பண்ணேன், இல்லைன்னா அந்த சீனே முடிச்சிருக்க முடியாது அன்றைக்கி. அதுக்கப்புறம் அதில் ஃபுல் 2 shots க்ளோஸ்அப்ஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அந்த பையனும் ஜேபி சாரும் வந்ததுக்கப்புறம் தான் லாங் ஷாட்டே வச்சேன். கிட்டத்தட்ட அது லஞ்சுக்கு அப்புறம் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ எது ஃபஸ்ட்டு எடுக்கணும், எதுக்காக வெயிட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு பெரிய நானே கற்றுக்கிட்டேன் அதில். ஓகே, ஒரு லேர்னிங்காக இருந்திருக்கு. ஆமாம், அப்போ எல்லாரும் வரணும், நான் வெயிட் பண்ணியிருந்தேன்னா அதை நான் லஞ்சுக்கு அப்புறம் தான் எடுத்துருக்க முடியும். ஓகே, அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இருக்கணுன்றதுக்காக நான் அந்த 2 shot க்ளோஸ்அப்ஸ்லாம் இந்த சைட் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு இந்த லாங் ஷாட் வரப்போ எனக்கு லஞ்சுக்கு அப்புறம் தான் எடுக்க முடிஞ்சது. ஸோ அதுதான் ஞாபகம் வருது. அதை தாண்டி விவேக் சார், எஸ், ஹீஸ் லைக் மை பிரதர். அவர் லெஜண்ட், நீங்கள் சொன்ன மாதிரி. அவர் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், நிறைய இன்டர்வியூவில் சொல்லிட்டேன், ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ரொம்ப சிரித்த சீன் வந்து அந்த ஆடிட்டராக சேர்றதுக்காக தனுஷ் சார் உள்ளே வருவார்ல, அப்போ வந்து விவேக் சார் வந்து நீங்கள் தான், அவரும் தெரியாமல் பேசிகிட்டு இருப்பார். எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் வந்து எமோஷனல் ஏகாம்பரம்னு சொல்லிட்டு இருப்பார். அப்போ அவருக்கு ஒரு ரியாக்ஷன் போட்டிருப்போம். அப்போ வந்து அவங்க ஒய்ஃப் அங்கேருந்து பார்ப்பாங்க, தம்பிக்கு ஏதாவது சாப்பாடு இருந்தால் எடுத்து போடு, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் ஏதாவது பழசு இருக்கும்ல அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லுவார். சொன்னோன்னா அது எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க. உட்காந்து வந்தோன்னா அவர் எடுத்துகிட்டு கீழே போய் உட்காருவார். கீழே உட்காந்தோடனே மேலே உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லுவார். சொன்னோன்னா தனுஷ் எழுந்திரிச்சு சேரில் இப்படி உட்காருவார். உட்காந்தோடனே ஆக்சுவலாக அது வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அதை அப்படி பண்ணுறதை விட மேலேன்னு சொன்னோன்னா அவர் டேபிள் மேலே காலை வச்சு ஏறுவார். அது நல்லா இருக்குமோன்னு தோணுச்சு. அப்போ நான் சொன்னேன், தனுஷ் சார் நீங்கள் இந்த விவேக் சார் சொல்லும்போது மேலே உட்காந்து சாப்பிடுன்னு சொல்லும்போது நீங்கள் டேபிள் மேலே ஏற ட்ரை பண்ணுங்கள், அப்போ அவர் ரியாக்ட் பண்ணுவார், அவருக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும், அது ஒர்க் ஆகும் அப்படின்னு சொன்னேன். சொன்னோன்னே கீழே உட்காந்து சாப்பிட்டோன்னா அவர் சொல்லுவார், ஏய் மேலே உட்காந்து சாப்பிடு அப்படின்னோன்னா அவர் என்ன பண்ணுவார், எந்திரிச்சு டேபிள் மேலே காலை வச்சு ஏற போவார். ஏய் இருப்பா என்ன இவ்வளோ அவசரப்படுற, இங்கே உட்காருப்பா அப்படிம்பாரு. அதுக்கு பயங்கரமாக சிரித்தாங்க ஸ்பாட்லேயே, தியேட்டர்லேயும் அது பயங்கரமாக விழுந்தது. அதே மாதிரி இந்த வண்டியை தள்ளி விட்டுட்டு ஓடுவாங்கல்ல, அதெல்லாம் பயங்கரமாக இம்ப்ரூவைஸ் பண்ணோம். வண்டியை விட்டுருங்க சார் கீழே, அது கீழே விழுந்துட்டோம் அப்படின்னு சொன்னதும் சரி. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஜெனியில் தூரத்துலேருந்து பார்க்கும்போது அது ஏதோ சொல்லுவார்ல, 2 kg தான் எலும்பு இருக்குது ஏதோ சொல்லுவார்ல, அந்த டைலாக் நான் சொன்னேன், சார் அது வேணாம் சார், அவர் ஏதோ ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னோடனே, நீங்கள் கவலைப்படாதீங்க நான் அவர்கிட்ட கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் போய் கேட்டுட்டு, தனுஷ் உங்களுக்கு ஓகே தானே நான் சொல்லலாம், அவர் வந்து ஓகே அப்படின்ட்டார். என்கிட்ட அவர் தான் சொன்னார், ஏன் இதெல்லாம் சொல்லணும் அப்படின்ட்டு. அப்புறம் சொன்னார், ஜவஹர் இது கண்டிப்பாக தேட்டரில் சிரிப்பாங்க பாருங்க அப்படின்னாரு. அதே மாதிரி அந்த எலும்பு டைலாக்கு தேட்டரில் பயங்கரமாக சிரிச்சாங்க. ஸோ அது மாதிரி நம்ம எதிர்பார்க்காம பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள் கூட பயங்கரமாக ரெஸ்பான்ஸ் வரும். விவேக் சார்ட்ட நான் கற்றுக்கிட்டேன் ஆக்சுவலாக. ஓகே, அவர்கிட்ட இருக்க பெரிய ஒரு டேலண்ட் என்னன்னா, அவர் கதையை தாண்டி வெளியே போகாமல் அதுக்குள்ளேயே என்ன எப்படி டெவலப் பண்ணலான்னு பண்ணுவார். அதுலேயும் நம்ம வேணான்னு சொன்னால் அது அக்செப்ட் பண்ணிப்பார். அந்த இது எனக்கு பிடிச்சது. அதேமாதிரி அந்த கதைக்குள்ளே அந்த சீனுக்குள்ளே சின்ன சின்ன டைலாக்ஸ் போடுறது, அதை எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுன்றதை அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன். இந்த டைமில் அதை நான் சொல்லணும். இந்த டைமில் விவேக் சாருக்கு ஒரு பெரிய கிளாப் பண்ணோம்.
த லெஜண்ட். அவர் இந்த மெயினாக சார் இந்த படத்தில் எனக்கு விவேக் சார் நீங்கள் சொல்லும் போது அவர் வந்து சூப்பர் ஸ்டாரே கலாய்க்கிற கேரக்டர்லாம் அவர் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த படத்தில் வந்து சின்ன பையன்கிட்ட இருந்து எல்லாருக்கிட்டையும் அடி வாங்குவார். ரொம்ப நரக வேதனையில் இருப்பார் ஆக்சுவலி அவர். அது வந்து ஒரு லெஜெண்டாக இருந்துக்கிட்டே அவர் வந்து மற்றவங்களை கலாய்க்கிறத தாண்டி நான் வாங்கிக்கிறேன் அதை அப்படிங்கிறது வந்து ஒரு பயங்கரமாக இருந்தது. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் இந்த சீனுக்கு பசங்க எக்ஸ்ட்ரா கிளாப் பண்ணுறாங்க பார்த்தீங்களா இல்லையா? அந்த அளவுக்கு சார் இந்த சீனோட ட்ரீட்மெண்ட் தான் ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. இது வந்து ஒரு சீரியஸான ஒரு சீனாக அது இருந்திருக்கலாம். ஆனால் காமெடி ப்ளஸ் அப்படியே சீரியஸ்னஸ்குள்ளே வந்து திருப்பி அதை ஒரு காமெடிக்குள்ளே போய் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸை இந்த ஒரு சீனில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்களேன் ப்ளீஸ். ஆக்சுவலாக இது ரொம்ப சாதாரணமாக இருக்கும் அப்படின்னு எழுதின சீன் தான். ஆனால் அதை வந்து பர்ஃபார்மன்ஸில் தான் 2 பேருமே அதை நிறுத்திட்டாங்கன்னு சொல்லணும். எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். என்னென்னா எனக்கு படத்தையே ரொம்ப பிடிச்ச சீன் இது. நித்யா வந்து அவ்வளோ அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இந்த சீன் பற்றி நான் பேசணும்னு நினச்சேன் ஆக்சுவலாக. என்னென்னா நீங்கள் திரும்பவும் இந்த சீனை பாருங்கள். அவர் தனுஷ் சார் கேட்டோன்னா அப்படியே அவங்க பார்க்குறாங்கல்ல, அப்படியே பார்த்துட்டே இருங்க. அது மிடில் தான் இருக்கணும், உங்களுக்குள்ளே இருக்கிறது என்னன்னு தெரியக்கூடாதுன்றது தான் கான்செப்ட்டு. அவன் ஃபைனலாக கேட்டு முடிச்சதுக்கப்புறம் விளையாடாதரா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த ஃபஸ்ட்டு தடவை அவன் சொல்லும்போது ஒரே ஒரு பிளிங்க் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் கவனிங்களேன். அதுக்கு அவ்வளோ அர்த்தம் இருக்கும். நீங்கள் திரும்ப வேணால் அதை ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். அது நாங்கள் சொல்லவே கிடையாது. ஒரு ஆர்டிஸ்டோட கான்ட்ரிபியூஷன் வந்து எவ்வளோ முக்கியன்றதுக்காக நான் சொல்ல வரேன். நிஜமாவா இவ்வளோ நாள் ஏன்டா சொல்லலை அப்படின்னு அது கேட்குற மாதிரி இல்லை. அந்த பிளிங்க் அவ்வளோ மீனிங் அது ஃபிலிமில் காட்டும். நம்ம எவ்வளோ சின்ன எஃபர்ட் போடுறோமோ அது ஃபிலிமில் காட்டும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் அந்த சீன். இது நித்யா தான் பண்ணாங்க, சொல்லவே இல்லை. நீங்கள் லவ் பண்ணுறது தெரியக்கூடாது, அதே நேரத்தில் அது ஷாக்கிங்காக இருக்கணுன்றதை மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஒரு ஆர்டிஸ்டோட இன்வால்மெண்ட்டு தான் அந்த மீனிங்கை மாற்றிச்சு. அதுக்கு தான் அவங்களுக்கு தேசிய விருது கிடச்சிது. இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க அந்த படத்தில். சூப்பர் சார், சூப்பர். நெக்ஸ்ட்டு கிளிப்பு ப்ளே பண்ணுறீங்களா? ஏதாவது சம்திங் அபவுட் பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் அதுக்கான ஃப்ரீடம் கொடுத்தீங்கன்னு சொன்னீங்க. பட் நீங்கள் ஒரு மீட்டர் வச்சுருப்பீங்களா சார் மைண்டில்? அது வந்து ரொம்பவும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணால் அவங்களோட ஒரிஜினாலிட்டி போயிடும். அதை எப்படி சார் மெயின்டைன் பண்ணுறீங்க? இந்த படத்தை பொறுத்த வரைக்குமே ரொம்ப கேஷுவலாக இருக்கணும்னு ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நாட் ஓன்லி இவங்களோட கேரக்டரும் இல்லை பெர்ஃபார்மன்ஸும் இல்லாமல் ஓவராலாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா சாரோடதாக இருக்கட்டும், பிரகாஷ் ராஜ் சாரோடதாக இருக்கட்டும், அந்த மீட்டரை தாண்டி எதுவுமே ஒரு ஓவர் ஆக்டிங்காகவே இருக்காது. ஸோ அப்படி பிளான் பண்ணி கேஷுவலாக பண்ணது தான். இது இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகும்னு எங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தால் நாங்களே இதை ஓவர் டூ பண்ணியிருப்போம். ஓகே, புரியுதுங்களா? நமக்கு தெரியாமல் நடக்கிறது தான் மேஜிக். அதுதான் இதில் நடந்திருக்கு. அதுதான் உண்மை. இது ரொம்ப சிம்பிளான சீன். நான் எடிட்டில் பார்க்கும்போதே சிரித்தேன். கடங்கிடம் வேணுமாடா அப்படின்னு கேட்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டைலாக் அது. ஏன்னா அதுதான் அவங்க ஒரு பையனும் பழகிற மாதிரி தான் இருக்கணும். அவங்க தனியாக பேசினோடனே இவன் என்ன கேட்க போகிறான்? ரைட். பட் உங்கள் படங்கள் மட்டும் இல்லை சார், நீங்களுமே ரொம்ப யதார்த்தமாக நாங்கள் அவ்வளோலாம் எதிர்பார்க்கல அப்படின்னு நீங்கள் அதை சொன்னீங்க. ஏன்னா பெரிய வெற்றி இது. நீங்கள் சொல்லலாம் இல்லை நாங்கள் பிளான் பண்ணி அதை எடுத்தோன்னு, பட் அது எவ்வளோ யதார்த்தமாக இல்லை ஆனஸ்டாக சொல்கிறீங்க. அது டீம் எஃபர்ட் தான். ஓகே, எல்லாருக்குமே அதில் இது இருக்குது. ஸோ நாங்களாம் மெஸ்மரைஸ்ட் ஆகியிருந்தோம் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து. அவங்க என்ன சொல்கிறது, அவங்க ஸ்டைலில் அப்படியே பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. சில விஷயங்கள் வேணாம்னு சொன்னால் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க, அவ்வளோதான். சூப்பர் சார். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபுல் படம் கூடவே இருந்தாங்க. அவங்க தனியாக 30 நாள் கால் ஷீட்டு 20 நாள் கால் ஷீட் அப்படின்னு வாங்கவே இல்லை. அவங்க ஷூட்டிங்கில் அந்த டைம்லேயும் அவங்க கூடவே இருந்தாங்க. அப்படி தான் நாங்கள் பேசியிருந்தோம். ஏன்னா அந்த கேரக்டர் அப்படி இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க ஃபுல் ஷூட்டிங் கூடவே உட்காந்துருப்பாங்க. அப்படி தான் ஷூட் பண்ணுவாங்க. ஐ திங்க் செல்வராகவன் சார் அண்ட் அவர் படத்தில் வர அப்பா கேரக்டர், அந்த ஹீரோக்கும் அப்பா, அது பயங்கரமாக அவர் எழுதியிருப்பார். அதை நீங்கள் சூப்பராக டிரெக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த சீன் எடுத்த ஞாபகம் அண்ட் ஒரு தெலுங்குல அது பெரிய பிளாக் பஸ்டர் ஆச்சு. அதை நீங்கள் பண்ணுறீங்கன்னும் போது ஒரு பெரிய பொறுப்பு இல்லை சார். ஃபஸ்ட்டு உங்களோட இயக்குனரோட ஒரு இதுவை நீங்கள் தமிழில் பண்ண போகிறீங்க அப்படின்னும் போது அந்த மொமெண்ட் எப்படி சார் இருந்தது? நீங்கள் தான் அதை பண்ண போகிறீங்க அப்படின்னும் போது அது பயங்கர சேலஞ்சிங் தான். ஏன்னா அவர் அப்பயே பெரிய டைரக்டர் அவர். அது இல்லாமல் இது ரீமேக்னே சொல்ல முடியாது. நான் அந்த படத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக வெங்கடேஷ் படத்தில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, அது பாதி ஷூட்டிங்லேயே இங்கே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ ஆர்கே ப்ரொடக்ஷனில் தனுஷ் சார் பண்ணுறாரு, இந்த ஸ்கிரிப்ட் தான் பண்ணுறோம், நீ தான் பண்ண போகிறேன்னு அங்கேருந்து என்னை அனுப்பிச்சி விட்டாங்க.
ஓகே. ரீமேக்குங்கிறது ஒரு ஃபுல் ஃபிலிம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறது தான் ரீமேக். ரிலீஸ் சைமல்டேனியஸ் ஆகல, மேக் அந்த மாதிரி ஏதாச்சும். ரிலீஸ் ஆகவே இல்லை. ஓகே. அவர் எழுதின ஸ்கிரிப்ட் இருந்தது எங்ககிட்ட. ஸோ நான் ஸ்கிரிப்டை வச்சு தான் ஷூட் பண்ணேன், படத்தை பார்த்து நான் ஷூட் பண்ணவே இல்லை. ஓகே. அதனால தான் இதில் ஒரு யதார்த்தம் இருக்குது. பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஓகே. மேபி நான் பார்த்து எடுத்திருந்தா அது வந்திருக்காது. பேப்பர் வச்சு நிறையா எடுத்தேன். டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் எடுக்கிறப்ப தான் படம் ரிலீஸ் ஆச்சு. அது இல்லாமல் அந்த 20 நிமிஷங்கள் வந்து நாங்கள் டோட்டலாகவே மாற்றிட்டோம் அதில். ஓகே. அது தெலுங்குக்கு கொஞ்சம் அந்த கல்ச்சர் பேஸ் பண்ணியிருக்கோம். அதை மாற்றி கேட்டோம், அதை ரீரைட் பண்ணி கொடுத்தாரு. அதை ஃப்ரெஷ்ஷாகவே ஷூட் பண்ணோம். ஸோ அதனால தான் இந்த படத்தில் ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்குன்றதுக்கு காரணம் வந்து அதுதான். அந்த சாக போகிறதுக்கு முன்னாடி அதான் அந்த லாஸ்ட்டு சீன் இதில் அதில் ஆமாம், அவர் ரகுவரன் சார் தான் டிஸ்டர்ப் பண்ணுறார் ரொம்ப பார்க்கும்போது. இப்போ இதில் என்ன ஞாபகம் வருதுன்னா பர்ஃபார்மன்ஸ் தான். என்னோடய குருநாதர் வந்து மகேந்திரன் சார். அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் வந்து அவர் சொல்லுவார், ஃபிலிம் மேக்கிங்கில் வந்து யதார்த்தத்தில் இருக்க அழகு வந்து எதுலேயுமே வராதுன்னு சொல்லுவார். அதுதான் என் மனசில் இன்னுமே இருக்குது. இந்த சீனில் பாருங்களேன், ஒரு 2 பெஸ்ட்டு ஆக்டர் நடிச்சிருக்காங்க. அதுதான் மெயின். அதை அந்த மீட்ரு தாண்டாமல் என்ன சொன்னமோ அதுக்குள்ளேயே இருக்கும். அதனால தான் அது ஒர்க் ஆச்சு. இது ஜாஸ்தியாக போகும்போது அங்கே கண்ட்ரோல் பண்ணுறது தான் என்னோடய வேலை. அந்த யதார்த்தம் தான் அந்த சீனை நிறுத்துது. ஸோ அதுதான் நான் என் குருநாதர்கிட்ட கற்றுக்கிட்டது. ஸோ இந்த சீன் நின்னதுக்கும் அதுதான் மெயின் ரீசன். இந்த யதார்த்தமான டைலாக் டெலிவரி. இப்போ போதையாக இருக்கணுன்னா அதை ஒரு எக்ஸ்ட்ரீமாக ஒரு ஆர்டிஃபிஷியலாக பண்ணல. போதையில் அதே நேரத்தில் ஹர்ட் ஆகியிருக்காரு. பையனுக்காக போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட பேசி ஹர்ட் ஆகிட்டு வந்திருக்காரு. ஸோ அந்த போதை, பையன் மேலே இருக்க பாசம், அந்த வலி, இது 3 கலந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும்னு நினைக்க சொன்னோம். அதை புரிஞ்சுக்கிட்டு அவர் பண்ணார். தனுஷ் சார் க்ளோஸ்அப் பண்ணிட்டு மாற்றிருங்க. அதை பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா படம் பார்த்துட்டு ஃபைனலாக செல்வராகவன் சார் சில ஹோம்ஒர்க்லாம் கொடுத்தாரு. இதில் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லை, இதெல்லாம் ரீஷூட் பண்ணுன்னு சொல்லி கொடுத்தாரு. அதில் தான் லைட்டிங் கண்டினியூட்டி கிடைக்குது. அது டார்க்காக இருக்கும் பாருங்களேன் சாரோட க்ளோஸ். அதெல்லாம் வந்து ரீஷூட் பண்ணது. அந்த மாதிரி ஒரு 10-15 ஷாட் படத்தில் இருக்குது. அதெல்லாம் வந்து ஹோம்ஒர்க் மாதிரி திரும்ப ரீஷூட் பண்ணி எடிட் பண்ணி அதில் இன்சர்ட் பண்ணோம் இந்த சீன். அதுக்கப்புறம் அப்புறம் நயன்தாரா ரிஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் அழுவார்ல, அந்த சீனில் ஃபுல்லாகவே அவர் நல்லா நடிக்கலை, திரும்ப ரீஷூட் பண்ணுன்னு சொல்லிட்டாரு ஃபைனல் படம் பார்த்துட்டு. அதுக்கப்புறம் இங்கே டிஆர் கார்டனில் ஒரு இதே பேக்ரவுண்டை செட் பண்ணி என்னோடய ஃப்ரெண்டு கேமராமேன் சித்தார்த், நான் டைரக்டர், அதே பேக்ரவுண்டை செட் பண்ணி அதே லைட்டிங்கை மேட்ச் பண்ணி அந்த ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் அவர் அழுகிறது, பிரேக் ஆகி அழுகிறத திரும்ப ஷூட் பண்ணோம். ஸோ இது டெக்னிக்கலாக நீங்களாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். அதெல்லாமே ஷூட் பண்ணி மேட்ச் பண்ணி அதில் இன்சர்ட் பண்ணோம் ஆஃப்டர் ஷூட்டிங். ஓகே. ஸோ அதெல்லாம் நடந்தது. ஃபுல் படம் பார்த்துட்டு செல்வா சார் என்ன சார் சொன்னார்? ஏன்னா அங்கே நீங்கள் டைரக்ஷன் டீமில் ஒர்க் பண்ணீங்க, இங்கே டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அவருடைய ஃபீட்பேக்குன்ற அஃப்கோர்ஸ் கரெக்ஷன்லாம் சொல்லி நீங்கள் பண்ணியிருக்கீங்க நீங்கள். பட் ஒன்ஸ் அந்த படம் ரிலீஸ் ஆகி இங்கே பெரிய வரவேற்பு, அவர் சொன்ன வார்த்தைகள் ஞாபகம் இருக்கா? எதுவுமே சொல்ல அவர் எதுவுமே சொல்லியா? ஓ, அவர் சொன்னதா தனுஷ் சார் என்கிட்ட சொன்னார். ஓகே. ஒரிஜினலோட நல்லா பண்ணிட்டீங்கடா அப்படின்னு சொல்லி சொன்னார். அது நான் கேட்கல, தனுஷ் சார் சொன்னார். அது மிகப்பெரிய கிரெடிட்டில் அவர் சொல்கிறதே பெரிய விஷயம். அது அவர் சொன்னது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அது பட் இப்போ அவர் நடிகனா ஃபுல் டைம் ஆர்டிஸ்ட்டாக அவர் மாதிரி சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காரு. நீங்கள் அவரை வச்சு எப்போ இயக்க போகிறீங்க? அது என்ன கோஇன்சிடென்ஸ் மாதிரி கேட்குறீங்க. நானும் அவரும் ஒரு படம் பண்ணுறதா இருக்கோம். வாவ். அது எப்போன்னு தெரியல. உண்மையை சொல்ல போனால் காதல் கொண்டேன் அவர் பண்ணும்போது நான் ஸ்கிரிப்டில் இருக்கேன். அப்போ நான் ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன். 2 பேரும் தான் டைரக்ஷன் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அப்போ அவர் காதல் கொண்டேன் பண்ணிட்டார். அவங்க ஹோம் பேனர் இருந்தனால அவர் பண்ணிட்டார். அப்போ அவர் கூட நான் ஒர்க் பண்ணுறேன். அந்த டைம்லேருந்து இப்போ வரைக்கும் அவர் கேட்டுகிட்டே இருப்பார், டே அந்த கதையை எப்படா பண்ண போகிறேன், அந்த கதையை எப்படா பண்ண போகிறேன்னு கேட்டே இருப்பார். அதுக்கான டைம் வரவே இல்லை. திருச்சிட்டமில் முடிச்சோன்னே கேட்டார், டே இது போதும், இந்த மாதிரி ஃபேமிலி ட்ராமெலாம் எடுத்ததெல்லாம் நீ அந்த படம் பண்ணு, அதுதான் நீ யாருன்னு காட்டும் அப்படின்னு சொல்லுவார். ஓகே. நீங்கள் பண்ணுறீங்கன்னா சொல்லுங்கள், நான் பண்ணுறேன், அதொன்று நீ எப்போ வேணால் சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சூப்பர் சார். ஸோ அது என்னோட அது என்ன ஜானர் தெரிஞ்சுக்கலாமா நாங்கள்? நான் சொன்னல ஒரு சீரியஸ் ஃபிலிம் 3 பெரிய மாதிரி ஒரு படம். ஓகே, ஃபேண்டாஸ்டிக் சார். சூப்பரான ஒரு அப்டேட் கொடுத்துருக்கீங்க சார். நீங்கள் மாதவன் சார் வச்சு ஒரு படம் பண்ணிட்டு தான் நாங்கள் வெளியிலலாம் படித்தோம். ஸோ அதிர்ஷ்டசாலியா சார் அந்த படத்தோட பேர். ஸோ அது என்ன மாதிரியான ஒரு படம், அதை பற்றி சொல்ல முடியுமா? திருச்சிட்டம்பலத்துக்கு அப்புறம் அதான் இப்போ மித்ரன் ஜவனாவே ஒரு ஃபேமிலி டைரக்டர்னு ஒரு பிராண்ட் இருக்குது. அது நல்ல விஷயந்தான் சார் சொன்ன மாதிரி. அது ப்ரொடியூசருக்கும் சரி. எனக்கு மிகப்பெரிய ஹாப்பி என்னென்னா, நம்ம யாருக்கு படம் எடுக்கணும் அதுதான் முக்கியம். தேட்டரில் வரும்போது உத்தம புத்தன் பார்க்குறப்போ ஒரு ஃபேமிலியே உட்காந்து சிரிச்சிட்டு இருக்குன்றப்போ அதை விட நமக்கு என்ன சந்தோஷம் வேணும்?
கேஎம் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு என்னோடய ஃபேமிலி டாக்டர் ஒருத்தர் இருக்கார். அவர் கூப்பிட்டு வச்சு அந்த ஃபுல் ஹாஸ்பிட்டலில் இருக்க அந்த டாக்டர்ஸ்க்கெலாம் அந்த படத்தை போட்டு காட்டுறாங்க. அப்போ நான் போயிருந்தேன். அவங்கெல்லாம் வந்து சார் அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கோம் சார், நீங்கள் பண்ணுறதா சார் சோசியல் ஒர்க் அப்படின்றாரு. நமக்கு அது கொஞ்சம் டூ மச்சாக இருந்தது. இருந்தாலும் அது ஒரு ஹாப்பி தான். ஏன்னா அவங்க வந்து அவ்வளோ பேஷண்ட்டு அது இதுன்னு பார்த்து ரொம்ப டயர்டாக இருக்கிற சமயத்தில் அந்த படம் நாங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணோம். அப்போ வந்து பார்த்துட்டு இன்றைக்கும் நான் அங்கே போனாலும் என்கிட்ட அவங்க ஃபீஸே வாங்க மாட்டாங்க. நான் கெஞ்சுவேன், சார் ஃபீஸ் வாங்கிக்கோங்க ஃபீஸ் வாங்கி. இல்லை சார், நீங்கள் காமெடி இவ்வளோ பண்ணி ஜனங்களை சிரிக்க வைக்கிறீங்க, நோயை தீர்க்கிறதுக்கு அதுதான் மருந்து, நாங்கள் என்ன மருந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அது இப்போ ஞாபகம் வந்தது. சார் இன்னும் ஒரே ஒரு சீன் மட்டும் இருக்குது, அதையும் பார்த்துடலாம் சார். சார் நீங்கள் இந்த மாதிரியான லவ் சீன்ஸை நீங்கள் அதை வந்து டைரக்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை பற்றி ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இதை பார்த்தோன்னே நான் வந்து கரெக்டாக இந்த சீனெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு நினைப்பேன். அந்த சீனே எனக்கு போடுறீங்க. ஒரே தப்பாக தெரியுதா? எனக்கு பிடிக்காத சீன் இந்த சீன் தான். ஏன்னா பேங்காக்கில் ஷூட் பண்ணுறோம், ஆஸ்திரேலியான்னு சொல்லிட்டு ஒரு ட்ராக் இல்லை. ஐயோ, ப்ரொடியூசர் இருக்க போகிறார், அது வேறு. ஒரு ட்ராக் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஹீரோயினோட காஸ்டியூம் தொலைஞ்சு போச்சு. நைட் சீனாக டேல் எடுத்துகிட்டு இருக்கேன். பாருங்க, இவ்வளோலாம் கொண்டு வந்திருக்கு. இந்த தனுஷ் நயன்தாரா வச்சு தானே எடுத்தீங்க, அதில் எதுவும் இப்போ ஏஐ வந்துருச்சு. அப்போ முடியலன்னா இப்போ பண்ணியிருப்பேன். அதுதான் பண்ணியிருக்கணும். அது ஃபுல்லாக பின்னாடி இருக்கிறது எல்லாமே சிஜி தான். கொஞ்சம் பேடாக இருக்குது. பல வருஷம் 15-16 வருஷம் ஆனதுனால அது இப்போ அது ரொம்ப வீக்காக தெரியுது. அது ஃபுல் நைட் எஃபெக்ட், ஃபுல் அந்த பில்டிங்ஸ் எல்லாமே சிஜி தான். டேயில் ரொம்ப கடுப்பாக ஷூட் பண்ண சீன் இது ஆக்சுவலாக. அதுவும் இல்லாமல் அந்த ஒரு டயலாகில் ஸ்டக் ஆகிட்டோம். அந்த நெக்ஸ்ட் மந்த் எனக்கு கல்யாணம்ன்றது வந்து அது மட்டும் அவங்களுக்கு வரவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 30 டேக் போயிடுச்சு. அவங்க போய் உட்காந்துட்டாங்க. அது ஏன்னா அந்த டைமில் வந்து அந்த ஒரிஜினல் த்ரிஷா பண்ணதை அவங்க பார்த்துட்டாங்க. நெக்ஸ்ட் மந்த் நாக்கு பெல்லி அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து நீங்கள் அதை பார்க்காதீங்க, நீங்களாக பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். அவங்க வந்து திரும்ப அதையே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது அன்னைக்கு ஃபுல்லாக அதை எடுக்கவே முடியல. அதுக்கப்புறம் நீங்கள் சொந்தமாக ஏதாவது பண்ணுங்க, மறந்துடுங்கன்னு சொல்லிட்டு சொன்னப்போ தான் ஃபைனலாக அது எனக்கு தெரிஞ்சு 32வது டேக்கு தான் ஓகே ஆச்சு. 9 பண்ணும்போது நெக்ஸ்ட் மந்த்து எனக்கு கல்யாணம் அப்படின்றது. அதனால் லவ் சீன் என்ன சொல்கிறது வருது, அவ்வளோதான். பட் அதை தாண்டி மெயினாக சீனில் இருக்கணும். அந்த நம்ம என்ன மாதிரி ஷார்ட் எடுக்கிறோம், அவங்க பெர்ஃபார்மன்ஸ், அவங்களுக்குள்ளே இருக்க அந்த கெமிஸ்ட்ரி, ஈவன் ஒரு காஸ்டியூம் கூட வந்து அந்த லவ்வை இது பண்ணும். அந்த ஃபைனல் அந்த கிளைமேக்ஸ் எடுக்கிறப்போ அந்த பொண்ணு ஏஞ்சல் மாதிரி இருக்கணுன்றதுக்காக ஒரு ஒயிட் ட்ரெஸ் கேட்டிருந்தோம். அப்போ நளினி ஸ்ரீராம் வந்து அந்த ஒயிட் ட்ரெஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அந்த எங்கேயே பார்த்த மயக்கத்துக்கும் அந்த ஒயிட் ட்ரெஸ் எவ்வளோ ஃபேமஸ் ஆச்சுன்றது சின்ன அந்த காஸ்டியூம் கூட இதுவாகும். அந்த லவ் சீன் பற்றி பேசும்போது அந்த ஃபைனலாக நயனும் தனுஷான் கட்டி பிடிச்சி பேசுவாங்கள்ல, அந்த சீன் சரி, அந்த பர்ஃபார்மன்ஸும் அந்த காஸ்டியூம்ஸு அந்த மூடு, ஒரு சின்னதாக ஃபேன் வச்சு அந்த ஹேர்லாம் பறக்கிற மாதிரி ஷூட் பண்ணோம். அது ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாள் ஷூட்டிங் முடிஞ்சதுனால அவங்களுக்குள்ள ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி வந்துருச்சு. அதனால் ஈஸியாக இருந்தது. மற்றபடி டெக்னிக்கலாக தான் எனக்கு நிறைய பிரச்சனை. எனக்கு யாரடிமணியை பொறுத்த வரைக்கும் ஆர்டிஸ்ட்லாம் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நயன் மேடம் வந்து பயங்கர கமர்ஷியல் படம் பண்ணியிருந்தாங்க. அதனால் அவங்க மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. நான் வந்து இந்த மாதிரி காஸ்டியூம் போடுவேன், இப்படி தான் பண்ணுவேன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எடுக்கிறது அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. எங்கே பார்த்த மயக்கம் எடுக்கிறப்போ நான் வந்து இன்ட்ரொடக்ஷன் சீனில் வந்து ரெட் காஸ்டியூம் தான் போடுவேன்னாங்க. இல்லை மேடம், அந்த படம்லாம் வேறு, நீங்கள் இந்த காஸ்டியூம் போடுங்க, இது ஒர்க் ஆகும்னு சொன்னோம். ஸோ அந்த ஒயிட் காஸ்டியூம் போட்டு அவங்க நடித்தாங்க. ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்களை நான் பாஸ் என்கிற பாஸ்கரனில் மீட் பண்ணுறேன். அதே மாதிரி ஒரே ட்ரெஸ் போட்டு ஒரு சாங் எடுத்துகிட்ருக்காங்க. அப்போ தான் சொன்னாங்க, நீங்கள் தான் இதுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னாங்க. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு சின்ன சின்ன விஷயமும் அதில் யோசிச்சிருக்கேன்றது உண்மை தான். ரைட். அந்த காஸ்டியூமாக இருக்கட்டும், அது சின்ன சின்ன விஷயம் யோசிச்சது அங்கே அது ஒர்க் ஆகிருக்கு. லவ் சீன் வரும். சார், ஆடியன்ஸ் கிட்ட இருந்து சில கேள்விகள் இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து. ஸோ ஓவர் டு ஸ்டூடெண்ட்ஸ், ஃபியூ கொஸ்டின்ஸ் ப்ளீஸ். ஹாய் சார், தருண் ஃப்ரம் ஃபஸ்ட் இயர் விஸ்காம். என்னோட கேள்வி என்னன்னா, இட்ஸ் 2022 ஜூலை. தமிழ் டயர் 1 ஆக்டர் வந்து ஹாலிவுட்டில் மூவி பண்ணுறாரு, கிரேமேன். அங்கேயும் ஒரு இம்பேக்ட் கொடுக்குது, ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் பண்ணுறாரு. அங்கே இருக்க ஆடியன்ஸ்க்கும் இங்கே அது ஒரு பெரிய இம்பேக்ட், ஒரு பெரிய விஷயம்.
அதே ஆக்டர் நெக்ஸ்ட் மந்த் ஆகஸ்ட் ஒரு கேரக்டரில் நடிக்கிறாரு. அந்த கேரக்டர் ஃபெயில் இன் லவ், ஃபெயில் இன் ஸ்டடீஸ், ஃபெயில் இன் ஓவரால் கெரியர். அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் ஒரு டயர் 1 ஆக்டர் எப்படி கன்வின்ஸ் ஆனார், எவ்வளோ அந்த ஒரு பிலீவ் பண்ணார் அந்த கேரக்டர்? எந்த படத்தை கேட்குறீங்க? இங்கே திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். நல்ல கொஸ்டின். ஆக்சுவலாக அவர் ஒரு வெர்சடைல் ஆக்டருங்க, அதுதான் சொல்லணும். நீங்கள் இப்போ மட்டும் கிடையாது, நாட் ஒன்லி திருச்சிற்றம்பலம் டைமில் கிடையாது. நான் யாரடி மோகினி பண்ணும்போதே அவர் பொல்லாதவன் பண்ணிட்டு இருந்தார். ஓகேங்களா? ஸோ பொல்லாதவன் வந்து எவ்வளோ இன்டென்ஸாக இருக்கும், எப்படி ஒரு ஆக்ஷன் ஃபிலிம்னு உங்களுக்கே தெரியும். பொல்லாதவன் பண்ணும்போது யாரடி மோகினி பண்ணார். வெற்றிமாறன் சாரோட ஆடுகளம் பண்ணும்போது படிக்காதவன் பண்ணிட்டு இருந்தார். அவரோட பிளானிங்கே அதுதான் இருக்கும். ஸோ எல்லா மாதிரி படங்கள் பண்ணணும், ஒரு சீரியஸ் ஃபிலிம் ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் பண்ணும்போது அதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இன்னொரு படம் இருக்கணுன்றதுக்காக பேரலாகவே ஒரு சாஃப்டான ஒரு படம், ஒரு லவ் மூவி சூஸ் பண்ணுவார். நீங்கள் இன்றைக்கி போய் பார்த்தீங்கன்னா பொல்லாதவனோட கெட்டப்பும் யாருடைய மூவி கெட்டப்பும் ஒரே மாதிரி இருக்கும். நேற்று ஏதோ ஒரு சீன் பார்த்துட்டு இருந்தேன் பொல்லாதவனில், அப்படியே யாருடைய மோகினியில் பார்க்குற மாதிரியே இருந்தது. ஸோ லுக்கு அதெல்லாம் தாண்டி அவர் ஆக்டராக எப்படி அவரை கன்வெர்ட் பண்ணிக்கிறான்றது தான். அவர் ஈஸியாக அடாப்ட் ஆகிடுவார். ஹாய் சார், நான் பிருத்விராஜ் ஃப்ரம் லாலா காலேஜ். லைக் ஜவஹர் சார் அப்படிங்கும்போது எல்லாத்துக்கும் திருச்சிற்றம்பலம் தான் ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வரும். ஒரு சில பேருக்கு மட்டும்தான் நீங்கள் சொன்ன அந்த யாரடி மோகினி, குட்டி, உத்தமபுத்திர மாதிரி படங்கள் ஞாபகம் வரும். எனக்கெலாம் உங்கள் படங்களை லிஸ்ட் பண்ணால் அந்த படங்கள் தான் ஃபஸ்ட்டு வரும், லாஸ்ட்டில் தான் திருச்சிற்றம்பலம் வரும். ஃபார் மீ எனக்கு வந்து திருச்சிற்றம்பலத்தில் வந்து எனக்கு எல்லாமே பிடிக்கும். பட் இந்த கிளைமேக்ஸில் வந்து பெருசாக உடன்படலை. என்னடா அழகான ஒரு தோழன் இருந்தாங்க, திடீர்னு லவ் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. லைக் நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல அந்த சீன் டீகோட் பண்ணும்போது ஐ குட் ரிலேட் டு இட். பட் தென் லைக் தேட்டரில் அந்த படம் பார்க்கும்போது எனக்கு பெருசாக அந்த ஃபீவரில் தான் இருந்தேன். எப்படி மேரேஜ் பண்ணாங்க. ஸோ அதை பற்றி சொல்லணும், அந்த ரைட்டிங்கில் நீங்கள் போட்ட ஒரு சில விஷயங்களை பற்றி சொல்ல முடியுமா? இல்லை, நல்ல கொஸ்டின் இது. ஆக்சுவலாக உண்மையை சொல்லப்போனால் எனக்கு பிடிச்ச கிளைமேக்ஸும் எனக்கு உடன்பாடு இல்லாத கிளைமேக்ஸ் தான் அது. ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க, லிட்ரலாக ஏன்டா அவங்க ஃப்ரெண்ட்ஸாகவே இல்லை, ஏன் நீ எப்படி பண்ணேன்னு கேட்டாங்க. ஸோ என்னோட இதுவுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலான்றது தான் என்னோட இதுவுமே. ஆனால் அதை தாண்டி கமர்ஷியல் ஃபிலிம் பண்ணுறோம், தனுஷ் நடிக்கிறாரு, நித்யா மேனன் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதுவும் ஒர்க் ஆகும் அப்படின்னு நாங்கள் ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இந்த படத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 1000 கணக்கான பசங்க ஃபோன் பண்ணி எங்கள் லைஃப்பில் அப்படியே நடந்திருக்கு சார் இதுன்னு சொன்னாங்க. அப்போ தான் நாங்கள் இன்னும் சந்தோஷப்பட்டோன்னு எல்லாருமே சொன்னாங்க. ஃபோன் பண்ணி ஃபஸ்ட்டு அப்ரிஷியேட் பண்ணது எல்லாமே எங்கள் லைஃப்பில் நடந்திருக்கு அப்படின்னு. ஐ குட் ரிலேட் டு இட். பட் ஸ்டில் என்னால் அது யார் அதை ஷோ பண்ண அப்போ சொல்லுங்கள். பட் என்னால் சொல்ல முடியாது, எனக்கு இல்லை இது நடக்கக்கூடாது, அந்த கிளைமேக்ஸ் மட்டும் வேண்டாம், அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் எல்லாம் ஓகே, கிளைமேக்ஸ் மட்டும் வேண்டாம் அப்படி மாதிரி இருக்கும். பட் இட் இஸ் நைஸ், அந்த ஆன்சருக்கே ரொம்ப சந்தோஷமாக பட் ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணுறதுனால நம்மளும் பண்ணிப்போம், அவ்வளோதான். கண்டிப்பாக சார், தேங்க்யூ ஸோ மச். ஹலோ சார், நான் ஏஞ்சலின் ஃப்ரம் லாயலா காலேஜ். ஸோ இப்போ 2-3 கிளிப் பார்த்தாலும் அதுலேருந்து எனக்கு ஒரு கொஸ்டின் வந்துச்சு. நேச்சுரல் லைட்டிங்கில் ஷூட் பண்ணும்போது ஆர்டிஸ்ட் தப்பு பண்ணாலோ இல்லை டெக்னீஷியன்ஸ் தப்பு பண்ணாலோ மறுபடியும் ரீஷூட் பண்ணோம், QC எல்லாம் செக் பண்ணோம். ஸோ அது எவ்வளோ ஒரு சேலஞ்சிங்கான விஷயம்? ஐயோ, கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம் அது. ஆனால் என்னன்னா ஒரு லெவலுக்கு அப்புறம் நிறைய நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணதுலேருந்து பார்த்துருக்கேன். ஒரு 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 5:30 மணிக்கு ஒரு பிட்டு கோரியோகிராஃபர் கம்போஸ் பண்ணுவாங்க. அப்போ ஒரு பேக் லைட் இருக்கும், பின்னாடி க்ரீனாக இருக்கும், கேமரா வச்சுருவாங்க. ஆனால் ஆர்டிஸ்ட்டுக்கு டான்ஸே வராது. ஓகேங்களா? ஆனால் ஒரு டைரக்டர் ஒரு ப்ரொடியூசர் அந்த ஷார்ட்டை எப்படி எடுத்து முடிக்கலான்னு தான் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. லைட் போக பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் எல்லாமே போயிடும், பின்னாடி இருக்க க்ரீன் எல்லாமே போயிடும். நாங்கள் வந்து கேமராமேன் கேட்போம், சார் நீங்கள் அது பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு தானே அந்த ஷார்ட்டே வச்சிங்க, லைட் போயிடுச்சு, அந்த க்ரீன் எல்லாம் போயிடுச்சே சார் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் கேமரா நவுத்துனா என்னை சாக அடிச்சிருவானுங்க அப்படின்றவாங்க. ஸோ இது நிறைய உண்மையிலே அந்த பிரச்சனை இருக்குது. ஆனால் அதை தாண்டி நீங்கள் என்ன எடுக்க போகிறீங்க, எப்படி பண்ணுறாங்கன்றது தான் ஃபைனலாக நிற்கும். இது பின்னாடி வந்து அதெல்லாமே டெக்னிக்கல் ஃபால்ட்டு தான் டெஃபினட்டாகவே. அது என் படத்தில் நிறைய இருக்குது, நீங்கள் மற்றவங்க படத்துலையும் பார்க்க முடியும். அதை தாண்டி எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் திருச்சிற்றம்பலமில் தாய்க்கிழவி சாங்லாம் முடிச்சுட்டு எங்கடா பண்ணோம், அது காரைக்குடி தானே, காரைக்குடியில் ஃபுல்லாக முடிச்சுட்டு ஒரு சீன் மட்டும் பேலன்ஸ். எந்த சீனுன்னா பிரியா பவானி சங்கர் வந்து பேசும்போது நித்யா மேனன் கூட்டிகிட்டு வந்து
பேசுவாங்கள்ல அந்த சீன் மட்டும் படத்தில் எடுக்கல, மற்ற 2-3 மாண்டேஜ் எடுக்கல, மற்றபடி எல்லா சீனுமே எடுத்துட்டோம். ஆனால் அன்னைக்கு பேக்கப் காரைக்குடியிலேருந்து நாங்கள் தனுஷோட என்ன சொல்லிட்டோம்னா, இது சின்ன சீன் தானே சார், எங்கேயாவது நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம், இதுக்காக நம்ம நாளைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது, டேட் இல்லை, பிரியா பவானிஷங்கர் டேட் இல்லை, ஸோ அதை நம்ம வேறு எங்கேயாவது மேட்ச் பண்ணிக்கலாம் சார், முடிஞ்சிடும், சாங் முடிக்கணும், சாங்கோட லீட் வேறு எடுக்கணும் அப்படின்னு டைம் போயிட்டே இருக்குது. அவர் வந்து ஐயோ எனக்கு வேறு படம் நான் போகணும், நான் இன்றைக்கே முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டார். நம்பவே மாட்டீங்க, 5:30 ஷார்ட் எடுத்துகிட்ருக்காங்க, இப்போ தாய் கல்வி சாங் முடிய போது நான் என் ஹஸ்பண்ட்ஸை கூப்பிட்டுட்டு நான் லொக்கேஷன் பார்க்க போயிட்டேன் அங்கேயே. ஏன்னா அந்த சீன் எனக்கு பிளானில் இல்லை. போயிட்டு அந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே ஒரு இடத்த பார்த்துட்டு கேமராமேன் கூப்பிட்டு வந்து காமிச்சு அங்கே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சாங் முடித்தோடனே 3 பேரையும் எல்லாம் முன்னாடி பிளான் பண்ணிட்டோம், 3 பேரையும் வந்துடணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம். தனுஷ் சாரும் காஸ்டியூம் மாற்றிட்டு கரெக்டாக வர்றாரு. எனக்கு தெரிஞ்சு 5:45 இருக்கும், 1/2 அன் ஹவரில் முடித்த சீன் அந்த சீன். திருச்சிற்றம்பலம் ஆடியோ ரிலீஸில் வந்து தனுஷ் சார் சொல்லியிருப்பார், லைட்டே போக போகுது அப்படின்னு இருந்தால் கூட நித்யா மேனன் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தாங்கன்னா நம்ம தைரியமாக போகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். நீங்கள் திரும்ப எடுத்து பாருங்கள், அது அந்த சீனை மைண்டில் வச்சு தான் அவர் சொன்னார். என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான சீன். ஏன்னா வந்து அவ என்னதான் அவன் என்ன தியாகியா, அவனுக்காக பண்ணுறா, ஓகே ஃப்ரெண்டு தான், அதை தாண்டி அவள் ஒரு பொண்ணு இல்லை, அவளுக்கு எவ்வளோ எமோஷன் இருக்கும், அவன் அவ்வளோ ஹர்ட் ஆகி உட்காந்துருக்கான், அவளை கூட்டு வந்தாவது காமிச்சிருவோம் பேச வைப்போன்னு சொல்லி ஒரு பொண்ணு பேச வைக்கிறா. அதுக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, தான் ஃப்ரெண்டு ஹர்ட் ஆகிறான், அவளை கிடச்சிடணும், அதுக்குள்ளே இவளோட லவ் இருக்குல்ல, இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவள் அந்த பொண்ணு பெர்ஃபார்ம் பண்ணணும். அது இல்லாமல் அவள் தூரத்தில் நிற்பா, தூரத்தை நிற்காம திரும்பி ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த விஷயமும். ஸோ இவ்வளோ விஷயங்களையுமே அந்த 1/2 அன் ஹவரில் அவங்க பண்ணாங்க. அப்பார்ட் ஃப்ரம் லைட்டிங், அங்கே யாருமே லைட்டிங்கை பார்க்கவே இல்லையே. அங்கே தனுஷ் சார் எப்படி நடித்தார், எனக்கு நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். பிரியபவானி சங்கர் வந்து சொல்லும்போது அவர் வந்து எதுக்கு என்ன மாதிரி கேட்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது ரைட் எதுக்கு அப்படின்னு அவர் சொல்லும்போது எனக்கு உண்மையிலே வலிச்சுது. ஸோ அங்கே பர்ஃபார்மன்ஸில் தூக்கிட்டு போயிட்டாங்க அங்கே. ஸோ அதை வேறு ஒரு ஆக்டராகவோ இல்லை நியூ ஆக்டராகவோ இருந்திருந்தால் அந்த சீன் கண்டிப்பாக நம்ம எடுத்துருக்கவே முடியாது, அவ்வளோ விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது. அப்போ அதை முடிச்சுட்டு பிரியபவானி சங்கர் போனதுக்கப்புறம் தனுஷ் சார் அப்படி வாக் பண்ணி வரும்போது அவன் இது எப்படி தாங்கிக்க போகிறான்றது வந்து அவங்க ஃபேஸில் இருக்கும். அந்த சீன் எடுத்து பாருங்கள். அப்போ வந்து படத்தில் இல்லாத ஒரு சீன், ஒரு டைலாக் அவங்க சொல்லியிருப்பாங்க, நடந்து வாக் பண்ணி போகும்போது டேய் சாப்பிட்டியாடா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அப்போ என்னடா அது சம்மந்தமே இல்லாமல், அதை நாங்கள் சொல்லவே இல்லை, ஆக்சுவலாக அவங்களே சொன்னாங்க, சம்மந்தமே இல்லாமல் ஒரு டைலாக் சொல்கிறாங்கன்னு தோணுச்சு. ஆனால் அவனை வந்து கன்சோல் பண்ணுறதுக்காக மத்தியானத்துலேருந்து அவனை தேடிட்டு இருக்கான், ஆளை காணமே, அவன் சாப்பிட்டானா இல்லையா, இதை மறக்கணும், இப்போ நடந்த விஷயத்தை மறக்கணும் அப்படின்றதுக்காக சாப்பிட்டியாடா அப்படின்னு தோலை கை வைப்பான். அது அப்படி இருந்தது அந்த அந்த இது டப்பிங் பண்ணும்போது. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் லைட்டிங், டெக்னிக்கல் ஃபால்ட், இதை தாண்டி சீனோட கண்டென்ட் என்ன, அதை எப்படி நம்ம எடுத்திருக்கோம், எப்படி ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு தான் நிற்கும். அவர் திருச்சிற்றம்பலம்ல இந்த விஷயம் அவர் எந்த ஒரு நம்பினார் அந்த ஸ்கிரிப்டில் வச்சு, இருந்தாலும் திருச்சிற்றம்பலம் கேரக்டர் வந்து ரொம்ப ஃப்ளாஸாக இருக்கும், ஃபெயிலியராக இருக்கும், பட் இருந்தாலும் இந்த படம் ஒரு இம்பேக்ட் தரும். இப்போ ப்ரீவியஸ் சக்ஸஸ் தான் நம்ம எல்லா படத்துக்குமே. நீங்கள் யாரடி மணி பார்த்தீங்கன்னா கூட அவன் வேலையே கிடைக்காத ரொம்ப அன்சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக தான் இருப்பான். அவனுக்கு எப்படி ஒரு பொண்ணு கிடைக்குது, அவன் எப்படி வேலையில் ஜாயின் பண்ணுறான், எப்படி சக்ஸஸ் ஆகிறான்றது தான் அதுலேயும் வரும். ஸோ அது ஒரு 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 சக்ஸஸ் ஃபார்மேட் ஆகிடுச்சு. அதனால் உண்மையாக அதுதான் உண்மை. வந்து ஒரு விஐபியும் அவரே ஸ்டேஜில் சொல்லியிருப்பார், ஒரு விஐபி மாதிரியும் ஒரு யாரடி மோகினி மாதிரி ஒரு படம் பண்ணணுன்னு ஸ்டார்ட் பண்ணது தான் திருச்சிற்றம்பலம். ஸோ இன்னும் டீட்டெயிலாக சொல்லணுன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 7G ரெயின்போ காலனி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த 7Gயும் திருச்சிற்றம்பலமும் உருவான மெயின் இடம் வந்து அந்த பொன்னம்பலம் காலனின்னு கேகே நகரில் அவங்க வாழ்ந்த வீடு இருக்குது, ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது. அங்கேருந்து தான் 7Gயும் திருச்சிற்றம்பலம் வந்துச்சு. ஏன்னா அந்த டைம்லேருந்து எனக்கு அவங்கள தெரியும், அவங்க ஃபாதர்கிட்ட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யார், அவங்களோட ரிலேஷன்லாம் யார், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யார், அவங்களோட லவ் விஷயங்கள் இது எல்லாமே எனக்கு தெரியும். ஸோ அங்கேருந்து தான் திருச்சிற்றம்பலம் ஸ்டார்ட் பண்ணோம். 7Gயும் அங்கேருந்து தான் வந்தது. அது அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு கதையாக இருக்கும், இது இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை நாங்கள் டெவலப் பண்ணி பேசி பண்ணும்போது அவர் எப்பயுமே வந்து நெக்ஸ்ட் டோர் பாய் தானே பண்ணுறாரு, எல்லாமே உங்களுக்கு தெரியும்ல. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் ஹிந்தி ஃபிலிம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். குபேரா நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒரு பிச்சைக்காரன் நடிச்சிருப்பார். அது அவரோட என்ன சொல்கிறது, ஒரு வெர்சடைல் ஆக்டர், அவ்வளோதான்.
Jayprakash from Satyabama passed out student. So big fan of your work, sir. திருச்சிற்றம்பலம் and யாரடி நீ மோகினி. I think இன்னும் ஒரு 20 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தா கூட இந்த ஃபிலிம்ஸ்லாம் எவர்கிரீனாக இருக்கும். நான் ஷோராக சொல்கிறேன் சார், கண்டிப்பாக அந்த அளவுக்கு வந்து எல்லாருக்குமே கனெக்டடாக இருந்துச்சு. சொன்னால் நம்ப மாட்டீங்க, 18th August 2022 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அன்றைக்கி ஃபஸ்ட் டே பார்த்தேன். அதுக்கு 1 week பிஃபோர் தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட நான் ப்ரப்போஸ் பண்ணி அன்றைக்கி நான் ரிஜெக்ட் அந்த டே. அதுதான் எனக்கு அந்த சீன் பார்க்கும்போது ரொம்ப கனெக்டடாக இருந்தது. ஸோ இது எப்படி ஒர்க் ஆச்சுன்னு. அண்ட் வந்து எனக்கு இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இவங்க வந்து இதை பண்ணீங்க. அண்ட் வந்து மியூசிக் யுவன் சாரும் சரி, அனி சார் சரி, எப்படி வந்து இந்த பேக் போனாக இந்த படத்துக்காக இருந்தாங்க. அது எப்படி நீங்கள் அந்த சீன்லேருந்து அந்த மியூசிக் வந்து நம்ம வந்து பேப்பரில் பார்த்துட்டு அது அப்படியே நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இன்னும் ஒரு 10x பெட்டராக வந்திருக்கும்ல. அது நீங்கள் எப்படி வந்து மியூசிக் டைரக்டர் கிட்ட வந்து நரேட் பண்ணீங்க, கன்வே பண்ணீங்க? ஸோ திஸ் இஸ் மை கொஸ்டின். கண்டிப்பாக இதில் வந்து டைரக்டர், ஆக்டர், மியூசிக் டைரக்டர் நீங்கள் இதை பற்றி கேட்குறீங்க. இவங்க 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸாக இருந்ததுனால தான் இது ஒர்க் ஆச்சு, இவ்வளோ ஈஸியாக நடந்தது. புரியுதில்ல? இல்லைன்னா இது ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு ப்ராசஸாக இருந்திருக்கும். இப்போ எனக்கு அணியை நல்லா தெரியும், தனுஸ்வரே நல்லா தெரியும். அதனால் நான் எதுவாக இருந்தாலும் ஈஸியாக நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்க முடியும். இது வேணும், வேணாம், இது பெட்டராக இருக்குது, என்ன வேணால் சொல்லலாம், என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு நமக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கிறப்போ அது இன்னும் அந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து டெவலப் ஆகிட்டே போகும். படம் ஆரம்பிக்கிறப்போ அணி மியூசிக் கிடையாது. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுனால அவர் பண்ணலை, வேறு யாராவது தான் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் பண்ணும்போது அவர் எப்படியாவது கூட்டு வந்துடணும்னு எங்கள் டீமெல்லாம் சேர்ந்து பேசி கன்வின்ஸ் பண்ணி தான் அவர் உள்ளே வந்தார். ஏன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம், வந்து அந்த கதை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து நித்யா மேனன் மாதிரி தான் அனிருத்தும் அதில் ஒர்க் பண்ணார். சீன் பை சீன் வந்து கூட இருந்து. மற்ற படங்களுக்கெல்லாம் அவர் சாங்க்கு ரொம்ப டைம் எடுப்பார், நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்களுக்கு அப்படி இல்லை, அவர் கூட இருந்து பண்ணார். ஈவன் ரீரெக்கார்டிங்லாம் கூட சீக்கிரம் பண்ணிட்டார். ஏன்னா சன் பிக்சர்ஸில் பண்ணும்போது நமக்கு ரொம்ப சீக்கிரம் முடிக்கணும்னு ப்ரெஷர் கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த டைமில் அனிருத் ரொம்ப டைம் எடுப்பவர், ரொம்ப சீக்கிரமாக பண்ணி கொடுத்துட்டாரு. சீனில் அவ்வளோ இன்வால்வ் ஆனார். நிறைய வந்து அந்த தேன்மொழி சாங்கோட இன்னொரு வெர்ஷன்லாம் வந்து அப்படியே ஸ்பாட்டில் தான் போகுது. அவர் 10 நிமிஷத்தில் அவர் எழுதுறாரு, இங்கே பாடுறாங்க, இப்படி போகுது. இப்படி தான் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சுது. நான் தான் பிரதர்கிட்ட சொன்னேன், 54 நாளில் அந்த படம் முடித்தோம். 2 மாதம் கூட இருக்காது ப்ரீ ப்ரொடக்ஷன். அவர் வந்து கண்ணன் ஷூட்டிங்கில் இருந்தப்போ இங்கே செட்டு போட்டுட்ருக்கோம். எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணதே இல்லை. ஈவன் யாரடி மைன் கூட ஒர்க் பண்ணதில்லை. திருச்சிட்டம்லாம் ரொம்ப சீக்கிரம் முடித்த படம். எல்லாம் பேரலாம் நடந்தது வேலைகள். அதனால தான் எப்போயுமே சொல்லுவேன், அது வந்து டீம் எஃபர்ட். ஏன்னா ஓம் பிரகாஷ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருப்பார். நித்யா மேனன், பிரகாஷ் ராஜ் சார், பாரதி ராஜா சார், இவங்கெல்லாம் பில்லர் மாதிரி அந்த படத்துக்கு இருந்தாங்க. மினிமம் கேரக்டர்ஸாக இருந்தால் கூட அது எல்லாமே அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். சிம்பிளாகவும் இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த படத்தை வந்து எனக்கு பிடிச்சது என்னென்னா, ரொம்ப சிம்பிளான படம் அது. யார்டி மொயினியாவது ஒரு விஷுவல் இருக்கும், ஒரு விஷுவல் ட்ரை பண்ணியிருப்போம். அது கூட இதில் இருக்கவே இருக்காது. ஒரு பொம்பளை இல்லாத வீடு எப்படி இருக்கும், அப்படி தான் அந்த வீடு இருக்கணும். திருவும் சோபனாவும் எப்படி இருக்கணும்னா 2 பசங்க மாதிரி தான் இருக்கணும். கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது கூட சொல்லிட்டோம், அது வந்து நீ பொண்ணு மாதிரி ஃபீல் பண்ணாதம்மா, பையன் மாதிரியே வா அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்போம். 2 பசங்க வர மாதிரி தான் இருக்கும் கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது கூட. ஸோ அது ஓவரால் அந்த ஸ்கிரிப்டில் நடந்த மேஜிக் தான் இது. ஒவ்வொரு ஸ்டேஜாக பேசி 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 க்ரியேட் பண்ணி லாக் பண்ணது தான் இது. ப்ரீ ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், மியூசிக் கம்போஸிங்காக இருக்கட்டும். எனக்கு தெரிஞ்சு நிறையா சாங்லாம் கம்போஸ் பண்ணவே இல்லை. எல்லாமே வந்து உங்களுக்கு சுச்சுவேஷனோட வருது. மேம் கற்க சாங்லாம் சுச்சுவேஷனில் வரும். அந்த பொண்ணு காஃபி ஷாப்லேருந்து அவள் வீட்டுக்கு பிக்கப் பண்ணிட்டு வந்து ட்ராப் பண்ணணும். அதுக்குள்ளே நடக்கிற விஷயம், அதுக்குள்ளே தான் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் லவ் பண்ண பற்றி அவன் சொல்கிறான். அது ஒரு ஸ்டோரி இருக்கும். ஸோ எதுக்குமே அவர் ஆல்டர்னேட்டிவ் டியூனே போடல, எல்லாமே ஓகே ஆகுது. ஏன்னா அவ்வளோ இன்வால்வ் ஆகியிருக்காரு. சுச்சுவேஷன் இருந்தது கதையில். அதனால் அது அவர் ஒர்க் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஒரு மேஜிக் அதில் கிரியேட் ஆச்சு ஆர்ஆர்லேயும். சூப்பர் சார். சார் நம்ம இப்போ நிறைவு பகுதியில் இருக்கோம். இங்கே இப்போ எல்லாருமே ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க. அடுத்து அவங்க வந்து டைரக்டர் ஆகலாம், இல்லை ஏதோ ஒரு டைரக்டர்கிட்ட போயிட்டு ஒர்க் பண்ணலாம். ஸோ உங்களுடைய டீமில் ஒரு அசிஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து ரெக்ரூட் பண்ணுறீங்கன்னா என்னெல்லாம் அவங்களுக்கான க்ரைட்டீரியாவை நீங்கள் பார்க்குறீங்க சார்? எதுவுமே வேணாங்க. இப்போல்லாம் அசிஸ்டண்ட்டாகவே ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க, ஸ்ட்ரெயிட்டாகவே படம் பண்ணிடுறாங்க. நாங்கள் எங்கள் டைமில் தான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறது, டைட்டில் கார்டை கொண்டு வந்து காட்டணும் ப்ரொடியூசர்கிட்ட, அந்த ஃபார்மேட்லாம் இருந்தது. பட் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறத விட நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்றது தான் முக்கியம். அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். விஸ்காம் படித்தவங்க எல்லாமே வந்து ஃபிலிமுக்கு வரணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அதனால தான் எனக்கு தெரியல யாரெல்லாம் ஃபிலிமில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கீங்க.
ஓகே, நிறைய பேர். ஓகே, மற்றவங்கெல்லாம் டெலிவிஷன், ப்ரெஸ்ஸு, பிஸ்னஸா? அப்புறம் ஏன் விஸ்காம் எடுத்தீங்க? விஸ்காமில் பிஸ்னஸ்ன்றான். அசிஸ்டண்ட்டாக செய்கிறது வந்து அது ஒரு விஷயமே கிடையாது. நான் என்ன எதிர்பார்ப்பேன்னா, என் படத்துக்கு அந்த பையன் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருப்பான் அப்படின்னு தான் நான் எதிர்பார்ப்பேன். எல்லா டேரக்டர்ஸும் அப்படி தான் பார்ப்பேன். எனக்கு வந்து இப்போ எனக்கு ப்ராம்ப்டிங் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வேணும்னா அந்த மாதிரி ஒரு ஆள் வச்சுப்பேன். இல்லை எனக்கு வந்து கிளாப் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வேணும்னா அந்த மாதிரி ஒரு ஆள் வச்சுப்பேன். இல்லை எனக்கு ஷெடியூலிங் பண்ணணும் அதுக்கு ஒரு ஆள் வேணும்னா அந்த மாதிரி வச்சுப்பேன். ஸோ என்னோடது தான். இப்போ நான் அது வந்து உங்களோட நீங்கள் டீச் பண்ணுறது தான், நீங்கள் கற்றுக்கிறது தான். அதில் நான் டீச் பண்ணுறதுக்கோ நான் எதிர்பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எனக்கு எந்த மாதிரி ஏடிஸ் வேணும் அப்படின்னு எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அதுக்கு தகுந்தாப்பில் ஆள் மட்டும் நான் செட் பண்ணிப்பேன். இப்போ டைப் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஆள் வேணும், ப்ரோக்ராம் போடுறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னா அந்த மாதிரி ஆள் மேக்ஸிமம் நான் செட் பண்ணிப்பேன். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு நான் என்ன சொல்லணுன்னா, நீங்கள் ஒரு ஃபிலிம் மேக்கர் ஆகணுன்னா நிறைய வந்து படிக்கணும், நிறைய படங்கள் பார்க்கணும். ஏன்னா எங்கள் காலகட்டத்தில் வந்து நாங்கள்லாம் வந்து இருந்தப்போ கேபிள் கனெக்ஷன் கூட கிடையாது. நிறைய பேர் வீட்டில் டிவியே இருக்காது. நான் இருந்த ஸ்ட்ரீட்டில் வந்து டிவியே இருக்காது. எங்கள் வீட்டிலலாம் டிவி கிடையாது. நாங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து ஒளியும் போடுவாங்க. அப்போ நாங்கள் போயிட்டு யாராவது ஒரு வீட்டில் வந்து ஒளியும்னு உங்களுக்கு தெரியாது, 7 பாட்டு போடுவாங்க, சண்டே போடுவாங்க. அதை பார்க்குறதுக்காக யாராவது ஒரு வீட்டில் என்ன வெளியே நாங்கள் பார்த்துட்ருப்போம். அந்த மாதிரி நாங்கள் வளர்ந்துருக்கோம். அப்போ வந்து எங்களுக்கு அந்த ஃபிலிம்ங்கிறது எவ்வளோ வேல்யூபிளான விஷயம். ஒரு சொந்த ஊருக்கு போகிறதா இருக்கட்டும், அங்கே நாங்கள் வந்து அந்த வாழ்வியலோடு இருந்தது, ஃபேமிலியோடு இருந்த விஷயங்கள், கற்றுக்கிட்ட விஷயங்கள், அதெல்லாம் எங்களுக்கு அந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால தான் எங்களால் ஒரு 96ஓ ஒரு திருச்சிற்றம்பலமோ ஒரு மெய்யழகனோ பண்ண முடியுது. ஓகேங்களா? உங்களால் அது பண்ண முடியாதுன்னு நான் சொல்ல வரல. இப்போ வந்து டெக்னிக்கலாகவும் நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. நீங்கள் வாழ்கிற ஏரா கூட பியூட்டிஃபுல்லான விஷயங்கள் தான். ஆனால் அதுலேருந்து நீங்கள் எப்படி என்ன கற்றுக்க போகிறீங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். பேஸ் வந்து நல்ல அப்சர்வேஷன், க்ரியேட்டிவிட்டியை நீங்கள் எப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறீங்கிறது தான். நிறைய படிக்கணும். நாட் ஓன்லி நாவல்ஸ் மட்டும் இல்லை, நிறைய கட்டுரைகள், பெரிய பெரிய ரைட்டர்ஸ், இலக்கியம் நிறைய படிங்க. நிறைய படங்கள் பார்க்கணும், நல்ல படங்கள் பார்க்கணும் மெயினாக. நான்லாம் வந்து கிட்டத்தட்ட தியேட்டர்லேயே ஒரு படத்தை 50 தடவை பார்த்துருக்கேன். வருஷம் தானான்னு ஒரு படம் 50 தடவை பார்த்துருக்கேன் தியேட்டரில். சொன்னல பூவை போச்சுடான்னு அந்த படம் வந்து ஒரு 20-25 தடவை பார்த்துருக்கேன். ஏன்னா ஏதோ ஒன்று நம்மளை அது வந்து இப்போ வந்து ஒரு தியேட்டரில் படம் பார்க்குறது ஜஸ்ட்டு ஒரு வியூ பண்ணுற ஒரு ப்ராசஸாக தான் நம்ம நினைக்கிறோம்ல. அப்படி கிடையாது. அது நம்மளை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவது. ஏன் சில படங்கள் நம்மளால் மறக்கவே முடியல. ஒவ்வொருத்தருக்கும் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் விஸ்காம் எடுத்திருக்கீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்கும், ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும், அது ஒரு படமாக இருக்கும். சில படங்கள் நம்ம தியேட்டர்லேருந்து பார்த்தா கூட ஒரு வாரம் நம்ம கூட ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கிற படங்களை நம்ம பண்ணணும். அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகணும்னா நம்ம நிறைய கற்றுக்கணும், நிறைய படிக்கணும், நிறைய படங்கள் பார்க்கணும். ஸோ வந்து எங்கள் காலத்துலேருந்து, அதாவது நான் ஓல்டு ஸ்கூல் தான், அந்த டைமில் இப்போ இருக்கும்போது நிறைய எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு இன்னும் நிறையா இருக்கும். அதனால் நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்க வேணாம். உங்களுக்கெல்லாம் பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ சார். ஸோ ஏவிஎம்ஸ் மாஸ்டர் கிளாஸில் வந்து மித்ரன் ஜவஹர் சார் வந்து இங்கே வந்ததுக்கு மீண்டும் ஒரு பெரிய நன்றி ஆன் பிஹாஃப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஏவிஎம் மேனேஜ்மெண்ட்லேருந்தும் ஒரு பெரிய நன்றிகள். மீண்டும் ஒரு பெரிய கைத்தட்டல் டு அவர் பிலவ்ட் டிரெக்டர். அடுத்து நீங்கள் மாதவன் சாரோடைய நடிப்பில் நீங்கள் பண்ணியிருக்கக்கூடிய அதிர்ஷ்டசாலிக்கும் ஆல் த பெஸ்ட் சார். அண்ட் அடுத்து செல்வராகவன் சார் வச்சு நீங்கள் பண்ண போகிற படத்துக்கும் ஆல் த வெரி பெஸ்ட் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஒன்ஸ் அகெயின். தேங்க்யூ. இந்த டைமில் டிஜிட்டல் மீடியா பார்ட்னராக இருக்கக்கூடிய பியூர் சினிமாஸ் அண்ட் டூரிங் டாக்கீஸ் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ரேடியோ பார்ட்னர் 92.7 பிக் எஃப்எம்க்கு ரொம்ப நன்றி. அண்ட் கேட்டிருந்த ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கும் ஆல் த வெரி பெஸ்ட். அடுத்தடுத்து உங்களுக்கு பிடித்த வேலைகளை வந்து நீங்கள் செய்யுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கனெக்டிங் வித் அஸ். தேங்க்யூ சார். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச்.